வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய வேதம் கூறுகிற ரகசியங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதில் நம்முடைய வெற்றியுள்ள வாழ்வைக்கு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு வெற்றிகரமான ஜீவியத்திற்கு மனமானது மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை என்ன செய்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மனம் முக்கியமான ஒரு பகுதி என்ன செய்யுது, ஒரு ரோல் என்ன செய்யுது நம்முடைய மைண்டுக்கு இருக்கு நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையில். அப்ப மனதை நம்ம சரியாக்கும் போது நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது, சரியாக்குகிறது. எல்லாம் சொல்லுங்க, மனம் சரியாகும் போது, மனம் புதிதாகும் போது எல்லாமே புதிதாகிறது. ஹல்லேலூயா. அப்ப மனதோடு நம்ம அதிகமா என்ன செய்ய ஆரம்பிக்கணும், இந்த நாட்கள்ல வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரங்கள் பாருங்க, ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் போது பிசாசு உடனே என்ன செஞ்சிடும், அவங்களை விட்டு போயிடும். ஆனா தொடர்ந்தேர்ச்சியா இந்த நபர் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையில் அதிக நேரம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும். வசனம் எனக்காக என்ன சொல்லுகிறது, வசனத்தால் தன்னை நிரப்பும் போதுதான் அந்த விடுதலையை அவர் என்ன செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியும். விடுதலை நம்ம காத்துக்கொள்ள என்ன செய்யணும், வசனத்தால் நம்ம நிரப்ப. சில நேரங்கள் பாருங்க, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் பாருங்க. ஒரு பாவத்துல சிக்கி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம இயேசுவின் நாமத்துல இந்த அடிமைத்தனத்தின் ஆவியே போன்னு சொல்றோம்னு வைங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு குடிவெறி நாவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. குடிவெறி நாவிக்காக நம்ம ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்துல இந்த மகனை கட்டி இருக்கிற குடிவெறி நாவியே இவனை விட்டு போன்னு சொல்லும்போது என்ன செஞ்சிடும், அந்த ஆவி என்ன செஞ்சிடும், போயிரும். அந்த ஆவி என்ன செஞ்சிடும், போயிரும். ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அவருடைய உள்ளத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நிரப்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் அந்த ஆவி போயிருச்சு, ஆனா சரீரமும் மனதும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இத்தனை வருஷங்களும் இதிலேயே பழக்கப்பட்டு இருக்கிறதுனால தன்னால இந்த மைண்ட் என்ன செய்ய ஆரம்பிக்கும், அடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது போக ஆரம்பிக்கும். அப்ப என்ன, சில நேரங்களில் சிந்தனை எங்கேயோ பறக்க விட்டுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, மனதை கண்ட்ரோலுக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். ஆண்டவரே, என் மனது இத்தனை வருஷமா பல்வேறு காரியங்களால் என்ன செய்யப்பட்டிருக்கு, பழக்கப்பட்டு போயிடுச்சு. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்ன செய்யட்டும், என்னை மறுரூபமாக்கட்டும், எனக்குள்ள உயிர் மீட்சியை கொடுக்கட்டும், எனக்குள்ள மறுரூபத்தை கொடுக்கட்டும். இங்கு பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள என்ன செய்யப்படட்டும், ஆண்டவரே விதைக்கப்படட்டும். என் வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிக்கட்டும். திறந்த மனதோடு இருக்கும் போது என்ன நடக்குது, வார்த்தை உங்க இருதயம் கற்பாரைமானி இருந்து, உங்க எண்ணங்கள் கற்பாரைமானி இருந்து, எவ்வளவு நல்ல விதை விதைக்கப்பட்டாலும், விதை நல்லா இருந்து என்ன புண்ணியம் யோசிச்சு பாருங்க. விதையை விதைக்கிறவன் 40 நாள் உபவாசம் இருந்து கண்ணீரோட விதைச்சு என்ன புண்ணியம், விதைச்ச எப்படி ஆகி போச்சு. அதனாலதான் சபைக்கு வரும்போது ஜெபத்தோட ஆண்டவர் சமூகத்தில் வரணும். ஆண்டவரே, பவுல் பிரசங்கம் பண்றாரு பாருங்க, லீதியாளுடைய இருதயம் என்ன செய்யப்படுது, அப்படி வரணும். வசனம் திறக்கப்படும் டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்யும், நல்ல நிலத்துல விழுந்த மாதிரி அந்த விதைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே அந்த வார்த்தை வளர்ந்து 100 மடங்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஸோ அப்போ இந்த மைண்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. மைண்டு எல்லாம் சொல்லுங்க, மைண்டு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆவிக்குரியவங்களா இருந்தா மட்டும் போதாது, சரியான மனம் உடையவர்களாய் நம்ம என்ன செய்யணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டரை குறித்து கேள்விப்படுறீங்க, ரொம்ப நல்லவருங்க, ஃபீஸே வாங்க மாட்டாரு, ஆனா கொஞ்சம் லூசுங்க, நீங்க போங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவாரு அப்படின்னா எத்தனை பேர் நீங்க போவீங்க? கேள்வி கேட்கறேன், எத்தனை பேர் அந்த டாக்டர்கிட்ட போவீங்க? நீங்க ஏன் போக மாட்டீங்க? காசே வாங்க மாட்டாருங்க, நமக்கு ஆபரேஷன் தானே பண்ணும், காசே வாங்க மாட்டாரு. ஊசி போடுவாரு, காசே வாங்க மாட்டாரு. ஊசி போடுவாரு, மாத்திரை கொடுப்பாரு, காசே வாங்க மாட்டாரு. நல்ல டாக்டர், எல்லாரும் சொல்றாங்க நல்லவருன்றாங்க, ஆனா என்ன ஏன் போக மாட்டேன்றீங்க? எல்லாம் கரெக்டுங்க, லூசா இருக்காரு, மென்டலா இருக்காரு, எப்படி என்ன செய்ய முடியும்? அப்ப பாருங்க, எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், ஆவிக்குரியவளாக இருந்தாலும் கூட மைண்டு தான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ரோல் வகிக்குது, முக்கியமான பங்கு வகிக்குது இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் லூசுங்க, அது தெரியல பாத்துக்கலாங்கன்ட்டா எப்படி என்ன செய்ய முடியாது. ஒரு டிரைவர் ரொம்ப சூப்பரா வண்டி ஓட்டுவாருங்க, அவரை மாதிரி ஓட்டவே முடியாதுங்க, ஆனா என்னங்க இடையில இருந்து திடீர்னு மெண்டல் ஆயிடுவாருங்க அப்படின்ட்டு அந்த வண்டியில ஏறுவீங்களா? எப்படி ஏறுவீங்க? ஏற மாட்டோம் இல்லையா? அப்ப பாருங்க, ஏன் இதை சொல்றேன்னா, மனம் மைண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் நம்ம வாழ்க்கையில வகிக்கிறது. அல்லேலூயா. நிறைய ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஆனா மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதனால எந்த விதமான நன்மையும் அவர்கள் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு என்ன செய்யறாங்க,
அதனால தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க உடனே அவங்க எதுல அதிக வேலை செய்யணும்னா மனதோடு என்ன செய்ய ஆரம்பிக்கணும், மனதை மறுரூபமாக்குறதுல, மனதை புதிதாக்குறதுல அதிக நேரத்தை அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும், செலவழிக்கும் போதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப மனமானது, நான் ஏற்கனவே சொன்னேன், மனம் பல்வேறு காரியங்கள்னால என்ன செய்யப்பட்டிருக்கு, இதுவரைக்கும் நடத்தப்பட்டு வந்திருக்கு இல்லையா. இத்தனை பாருங்க, எனக்கு இப்போ ஒரு 33 வயசு 34 வயசு ஆகுதுன்னா இந்த 34 வருஷமும் பல்வேறு காரியங்களால் என்னுடைய மனது என்ன செய்யப்பட்டிருக்கு, வளர்க்கப்பட்டு பழக்கப்பட்டு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னா நாளைக்கு உடனே என் மைண்ட் என்ன செய்யாது, அப்படியே உடனே என் மனசு அப்படியே புதுசா என்ன செய்ய ஆரம்பிக்காது, மாறாது. என் மைண்ட் அப்படியே தான் இருக்கு. நான் தான் என்ன செய்யணும்னா இத்தனை வருஷம் நான் பார்த்த, கேட்ட, அனுபவித்த, நான் செய்த இந்த எல்லா காரியங்களை குறித்து என் மைண்ட்ல இருக்கிற அந்த தேவையில்லாத காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை என்னுடைய மனதுக்குள்ள நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப இது வரைக்கும் நான் என்ன நினைச்சு வளர்ந்துருக்கேன்னா, நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்துட்டேன், என்னால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது என்று இத்தனை வருஷம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வளர்ந்துட்டேன். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னா உடனே நீ எல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு என்ன செய்யாது. நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் சிறியவனை புழுவிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார்ன்ற ஒரு வார்த்தையை எனக்குள்ள என்ன செய்யுது, உள்ள நான் மைண்டுக்குள்ள வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய ஆரம்பிக்கேன்னா, இதுவரைக்கும் பலவேறு விதத்துல இந்த மனதை என்ன செய்ய, உன்னால ஒண்ணும் முடியாது, உன்னால நடக்காது, உனக்கு சாதிக்க முடியாது, நீ ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்துட்ட, உன்னால முன்னேற முடியாதுன்ற ஒரு எண்ணம் இதுவரைக்கும் வளர்ந்துருக்கு. ஆனா நான் இப்ப என்ன பண்றேன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அதே எண்ணம் அங்கதான் என்ன செய்யுது இருக்கிறது. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்னா, இல்ல, என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் முன்னேற முடியும், நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும், நானும் சாதிக்க முடியும், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற எண்ணத்துக்கு நேரா நான் என்ன செய்யறேன், என் வாழ்க்கைய நான் திருப்பும் போது அதை நான் அடைகிறேன். அல்லேலூயா. அப்ப மனதை நம்ம மறுரூபமாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. சோ எப்படி நம்முடைய மனதை நம்ம மறுரூபமாக்குது நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். முதல்ல என்ன சொன்னேன், மனம் மறுரூபமாக்கப்படும்படி, மனக்கண்கள் திறக்கப்படி முதலாவது நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்ன செய்யுங்க தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்னா, தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யணும், நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு, நான் கும்பிடுற தெய்வம் எப்படிப்பட்டவர் அப்படின்றத குறித்து ஒரு தெளிவான மனநிலை நமக்கு வேணும். ஏன்னா அந்த மனநிலை இல்லைன்னா, அதை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், தேவனை குறித்தே தவறான ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம தவறானதான் அவர்கிட்ட என்ன செய்வோம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, தேவன் அடிக்கிறவரு, உதைக்கிறவரு, குத்துறவரு, கொல்றவருன்ற ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, இன்னைக்கு என்ன கோவப்படுத்திட்டு ஆண்டவரே ஒரு தட்டுங்க ஆண்டவர், அவனை எப்படி இருக்கும் நம்ம ஜெபம். இன்னைக்கு என்ன சங்கடப்படுத்திட்டு ஆண்டவரே, என் கண்ணுல இருந்து கண்ணீர் வர வச்சிட்டான், நீங்க யாருன்னு அவனுக்கு காமிங்க ஆண்டவரே. அவன் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு காலை வாரி என்ன செஞ்சிருங்க, அப்படியே மூக்கு கீழே விழுந்து ரத்தமா ஊத்துறான் ஆண்டவரே, அதை நான் பார்த்து ஆகா ஓகோன்னு சிரிக்கணும். அவன் என்ன செய்யணும் பத்தியா, நம்ம ஆண்டர் பிளேட்டை விளாண்டுட்டோம், அவன் என்ன செஞ்சுட்டாரு, நம்ம மூக்கு உடைச்சிட்டாருன்னு அவர் என்ன செஞ்சிடணும். எதனால நமக்கு இந்த ஜெபம் வருது, அவர் என்னமோ எவன் கையை உடைக்கலாம், எவன் காலை உடைக்கலாம், எவன் மூக்குல இருந்து ரத்தத்தை வர வைக்கலாம், எவன் காதுல இருந்து ரத்தத்தை வர வைக்கலாம், எவன் குடும்பத்தை அடிச்சு உடைச்சி சமாதானம் இல்லாம ஆக்கி சண்டை உண்டு பண்ணலாம்னு அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும், நம்ம சொன்ன உடனே அவர் உடனே அந்த செய்யறமான்ட்டு செஞ்சுற மாதிரியும் நமக்குள்ள என்ன இருக்கு. பொதுவா தேவ ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு, நிறைய ஊழியக்காரங்க அப்படி பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஒரு ஊழியக்காரர் கதறி ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்ன அவன் எழுத்து பேசிட்டு ஆண்டவர், இன்னைக்கு அவன் முட்டு உடையணும் ஆண்டவர், அதை கனால நான் என்ன செய்யணும். அப்ப அந்த பாஸ்டர் தேவனை குறிச்சு என்ன நினைச்சிருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர்னு என்ன செஞ்சிருக்காரு சொல்ற, தேவன் நல்லவர் என்ற வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும் வந்தா தான் நம் தேவன் நல்லவர் என்று நம்முடைய மனதை நம்ம மனதுக்குள்ள என்ன செய்யணும், அந்த சத்தியங்களை என்ன செய்யணும், உள்ள அந்த வார்த்தைகள் எடுத்து நம்ம இருதயத்தில் விதைக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்காக நன்மையை செய்வாரு, என் தேவன் எனக்காக அற்புதங்களை செய்வாரு, அவர் நல்லவரா என்ன செய்யறாரு, நான் தீயவன் தான், மனுஷக்குள்ளும் தீயவர்கள் தான், ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் மாறாதவரா. அதனாலதான் எப்பயுமே சொன்னேன், நான் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்க பார்க்கணும்னா யார் மூலம் நீங்க பார்க்க முடியும், யாருடைய வாழ்க்கை மூலம் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை மூலமா தான் நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நீங்க அதை என்ன செய்ய முடியும் பார்க்க. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும், என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செய்யணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது கர்த்தர் எப்படிப்பட்ட குணமுடையவர், கர்த்தர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய குணமுடையவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்ன செய்யறாரு,
கர்த்தர் நல்லவர் தாங்க. திடீர்னு ஒரு 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 மூடு வந்துச்சுன்னா திடீர்னு நல்ல செய்வாரு. திடீர்னு ஒரு குணம் வந்துச்சுன்னா எல்லாரையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு? அடிச்சிருவாருங்க, ஒதிச்சிருவாருங்க. அப்படி கிடையாது. அவர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நன்மையை மட்டுமே செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு நம்ம இதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? என் ஆண்டவர் எனக்காக, அதான் போன வாரம் நிறைய வசனங்கள் எடுத்து என்ன செய்தேன், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்ன்றதை குறித்து நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மன்னிக்கிறவரும் நம்மை நேசிக்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வெளிப்பாடு நமக்குள்ள வரணும்? எல்லாம் சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் சொல்லுங்க, மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 86வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 86:5. சங்கீதம் 86:5 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 724 எடுத்துங்க. சங்கீதம் 86:5 வாசிக்கலாமா? ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். இந்த ஒரு பார்வை தேவனை குறித்து நமக்கு என்ன செய்யணும்? எப்படி வரணும்? கர்த்தாவே, நீர் நல்லவர், அற்புதம், நீர் மன்னிக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்னை நீர் மன்னிப்பீராக, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவற்றை நம்ம போகும்போது அவர் என்ன செய்யறாராம்? நம்மை மன்னிக்கிறவராய் அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்னை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்கிறவரும், மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மன்னிச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கு. அப்படின்னா நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படி பாக்குறாரு? நம்மள ஒரு இரக்கத்தோட தான் பாக்குறாரு, ஒரு கிருபையோட தான் நம்மள என்ன செய்யறாரு. வேற எந்த மனுஷனும் பார்க்க முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒரு தவறு செஞ்சிருந்தீங்கன்னா உலகம் உங்களை பார்க்கும் போது எப்படித்தான் பார்க்கும்? அந்த தவறுன்ற கண்ணாடியை தான் பார்க்கும். இப்ப நீங்க ஒரு ஒரு பிரவுன் கலர் கிளாஸ் போட்டு நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? என்ன தெரியும்? பிரவுன் கலரா தெரியும். கிரீன் கலர் கிளாஸ் போட்டு பாத்தீங்கன்னா கிரீனா தெரியும். எல்லோ கலர் போட்டீங்கன்னா எப்படி தெரியும்? எல்லாமே எல்லாவா தெரியும். ஏன்னா என்ன கண்ணாடி போட்டிருக்கோம். இப்ப கவனிங்க, உலகம் உங்களை பார்க்கும்போது இவன் ஒரு பாவியான மனுஷன், இவன் ஒரு தவறான மனுஷன் ஒரு கண்ணாடியை போட்டுருச்சுன்னா நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அந்த உலகம் எப்படிதான் பார்க்கும்? என்னதான் இருந்தாலும் என்ன, அன்னைக்கு அதை செஞ்சுட்டீங்கல்ல அப்படின்னு என்ன செய்யும்? என்ன செஞ்சு என்ன புண்ணியம், நீங்க அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்ற ஒரு ஒரு பார்வையோடு தான் என்ன செய்யும் பார்க்கும். ஆனா தேவன் ஒரு தேவ பிள்ளையை எப்படி பார்க்கிறாருன்னா, தேவன் என்ன கண்ணாடி போட்டிருக்காரு யாருக்கா தெரியுமா? தேவன் என்ன கண்ணாடி போட்டிருக்காரு? வெள்ளை கலர் கண்ணாடியா போட்டிருக்காரு? பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருக்காரா? தேவன் இயேசு என்ற ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் அவர் பார்க்கும்போது எந்த கண்ணாடியில பார்க்கிறாரு? இயேசு என்ற கண்ணாடியில பார்க்கும்போது எப்படிதான் தெரியும்? நம்ம எல்லாருமே எப்படி தெரியும்? அவருடைய பிள்ளைகளாய் நம்ம தெரிகிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்துல எந்த தாய் எந்த தகப்பனும் இருக்கட்டும், அவர்களுக்கு தாம் பெற்ற பிள்ளை வேறதான், அடுத்தவங்க பிள்ளை வேறதான். ஆமாவா இல்லையா? ஆமா. என்னதான் இருந்தாலும் தான் பெத்த பிள்ளை மாதிரி பார்க்க முடியுமா? தத்தை எடுத்து வளர்க்குறாங்கன்னு கூட வைங்க. என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன இல்ல, பெத்த பிள்ளை மாதிரி என்ன செய்யாது. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம விசுவாசிச்சதுனால, அவருடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டதுனால, அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவாகத்தான் அவர் பார்க்கிறார். நல்ல கைத்தட்டுங்களேன் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. எப்படி பார்க்கிறார் அவரு? நீங்க இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், உங்களை எப்படிதான் பார்க்கிறாரு அவரு? என் பிள்ளையாகிய இயேசுவை போலதான் அவனை பார்க்கிறேன். நம்மள எல்லாரும் யாரை பாணி பார்க்கிறாரு? அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்ம பார்வை எப்படி இருக்கும்? எப்படி பார்ப்பீங்க? நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஒருத்தங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? இயேசுவுக்கு ஒரு சகோதரர் இருந்தா எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு ஒரு உங்க கூட பிறந்தவங்க நீங்க எப்படி பார்ப்பீங்க? உங்க சொந்த ரத்த மனிதனை பார்ப்பீங்க. என்னதான் எத்தனை அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க இருந்தா கூட உங்க ரத்தத்துல வந்தது சகோதரர்கள். இயேசு நம்மளை எப்படி பார்க்கிறார்னா, அவருடைய சகோதரர்களாக, அவருடைய சகோதரிகளாகத்தான் நம்மளை என்ன செய்யறாரு. அப்ப அவர் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம எப்படி பார்க்கணும்? அப்ப எப்படி பார்க்கணும்? இயேசு எப்படி பார்த்தாரோ அதே போல நம்ம பார்க்கணும். ஓகே. இப்ப தேவன் எப்படிப்பட்டவர் பார்க்கிறோம்? அவர் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறவர்,
நம்ம என்ன செய்யறாரு? நேசிக்கிறவரா என்ன செய்யறாரு? இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 78வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. 78:38 ஒரு பெரிய சங்கீதம் அது. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். கோபப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கோபப்படுத்த எந்த யாருனாலும் கோபம் என்ன செய்யும்? கோபம் வரும். உங்க பிள்ளைங்க சேட்டை பண்ணும்போது என்ன வருது நமக்கு? எங்கெல்லாத கோபம். அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? வீட்டுல திடீர்னு நம்ம கறி வாங்கி கொடுத்துருக்கோம், ஆனா ரசத்தை வச்சிருந்தாங்கன்னா என்ன வந்துடும்? திடீர்னு அப்படியே நமக்கு என்ன வரும்? நமக்கு அப்படியே கோபம் வரும். வருமா இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருப்போம், அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நீங்க பாயாசம் நினைச்சிருப்பீங்க, ஆனா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? சுடுதண்ணி கொண்டு வந்து சில நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பேன். உடனே என்ன வரும்? நமக்கு ஒரு கோபம் என்ன செய்யுது? இங்க பாருங்க, தேவனுக்கு எப்படிப்பட்ட கோபம்னா, இவங்க ஆண்டவர் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்களை அற்புதமா என்ன செய்யறாரு? அவங்க மேல இரக்கம் வச்சதுனால, தயவு வச்சதுனால, இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கூட்டு வந்துகிட்டே இருக்காரு. வர்ற வழியெல்லாம் என்ன பண்றாங்க இவங்க? ஆண்டவருக்கு கோபம் ஊற்றுறது. ஆண்டவர் கோபப்படுவதல்ல, சொல்லுங்க, ஆண்டவர் கோபப்படுறதல்ல, ஜனங்கள் கோபம் ஊற்றுகிறது. எது நடக்குது? அவர் ஏதோ நல்லா இருக்கிற மனுஷனை கோபப்பட்டு அடிக்க அப்படி கிடையாது. அவர் பாட்டுக்கு அற்புதம் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க? கோபம் ஊட்டுறாங்க. என்ன ஆண்டவரே, அங்கெல்லாம் கலர் இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கீங்க? இங்க கொண்டு வந்திருக்கீங்க. அங்கெல்லாம் ஆள் இல்லைன்னா இங்க கொண்டு வந்திருக்கீங்க. என்ன செய்யறாங்க? கோபம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை என்ன செய்யறாரு? இதுதான் தேவன். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர் தமது உக்கிரகம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தடவை என்ன செஞ்சாரு? கோபம் ஊட்டுறாங்க, ஆனாலும் என்ன பண்றாரு? அப்படியே தன்னை என்ன செய்யறாரு? விளக்குறாரு. பாருங்க, என்னாகமம் 14 வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் எப்படி தன்னுடைய கோபத்தை அவங்கள்ட்ட இருந்து மாற்றாரு பாருங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் நீங்க 13வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அந்த தேசத்தை போய் என்ன செய்யறாங்க? கானான் தேசத்தை எப்படி இருக்கு அந்த தேசம்னு பார்த்துட்டு வர்றதுக்காக என்ன செய்யறாங்க? என்ன எதுக்காக போற சொன்னார் ஆண்டவர்? போய் தேசத்தை என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வாங்க அனுப்புறாரு. இவங்க போயிட்டு என்ன சொல்றாங்க? ஐயோ, அந்த தேசத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, அங்க போவே முடியாது, அங்க பெரிய பெரிய ஆள்லாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா 14:1 பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, போய் என்ன செய்யுங்க. இப்ப அடுத்து என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்கள் நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்தை நாங்கள் செத்தாலும் என்ன சொல்றான்னா, அங்கேயே செத்துனா கூட பரவாயில்ல, அப்படி இல்ல இங்க செத்தா கூட என்னது பரவாயில்ல, ஆனா அந்த தேசத்துல போய் என்ன செய்ய முடியாது. அப்ப என்ன ஜனங்களுக்குள்ள என்ன மனநிலை வந்துச்சு பாருங்க. தேவனை குறித்தவர்களுக்கு சரியான ஒரு வெளிப்பாடும் ஒரு அறிவு என்ன செய்யாம போச்சு. தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் என்ன சொன்னாரு? அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க, எப்படி சொல்லி கூட்டு வர்றாருன்னா, வாங்க நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்துக்கு நான் என்ன செய்யறேன், உங்களை கொண்டு போறேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவங்களை கொண்டு வர்றாரு. வர்ற வழியிலே என்ன பண்றாங்க இவங்க எல்லாரும்? என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஐயோ, நாங்க அங்கேயே செத்திருந்தா. நல்லா கவனிங்க, தேவன் யார் என்ற வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரலன்னா, பிரச்சனைகள் இல்ல, நீங்க உங்களை காட்டிலும் உங்களை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும்போது உங்க வாயிலிருந்து என்ன தெரியுமா வரும்? ஏன் தான் நான்லாம் உயிரோட பேசாம செத்து போனா கூட. எப்ப வரும் அது? தேவன் யாருன்னு என்ன செய்யல, என்னை அழைத்த தேவன் யார் என்று தெரியாவிட்டா உங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வரும்? ஐயோ, என்னதான் வாழ்க்கைய வச்ச, ஏன் தான் வாழ்றமோ தெரியல, ஏன் தான் இந்த பிரச்சனையோ தெரியல, ஏன் தான் இதோ அப்படி எதனால வருது? தேவனை குறித்த. ஆனா தேவன் எதற்காக உங்களை கொண்டு வந்தாரு? நலமும் விசாலமான பாலும் தேனும். எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும். அடிமையா இருந்தவங்க இதெல்லாம் உங்க கண்ணை கூட பார்த்தது கிடையாது. எங்க எகிப்துல இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சது கிடையாது, கேள்விப்பட்ட பாலும் தேனும் ஓடுறத பார்த்ததே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக வேண்டாம். அப்ப தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு பாருங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி முறுமுறுக்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் மோசையோடு கூட என்ன செய்யறாரு? பேசுறாரு. 15 வசனம் வாசிங்க.
ஒரே மனிதரை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாத போனபடியால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே அப்படின்னு யார் ஜெபம் பண்றா? மோசே ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, நீங்க இந்த தேசத்துக்கு இவங்களுக்கு கொடுப்பீங்கன்னு என்ன செஞ்சீங்க? சொன்னீங்க. ஆனா இப்ப இவங்க தவறு செஞ்சதுனால இப்ப என்ன செய்ய ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்களை ஒரேடியா கொண்டுறேன், உன்னை மட்டும் காப்பாத்துறேன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசே சொல்ற. அப்ப மோசே என்ன சொல்றான்? ஆண்டவரே, இது கேள்விப்படுற ஜனங்களாம் என்ன நினைப்பாங்க? கூட்டு போனாரு, ஏதோ தெரியாம கூட்டு போயிட்டாரு போல, அவரால் கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனால பாதியில என்ன செஞ்சுட்டாரு? எல்லாரையும் கொன்னுட்டாருன்னு சொல்லி உங்களை பத்தி தான் என்ன செய்வாங்க? தவறா பேசுவாங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறாரு? சொன்ன உடனே மோசே ஜெபம் பண்றாரு. அப்படி அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் 17 வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக சொல்லி என்ன செய்யறாரு? மோசே ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நீங்க யாரு? நீங்க சாந்தமும் மிகுந்த கிருபையும், அடுத்து என்ன சொல்றாரு? அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் எப்படிப்பட்டவர்? நீங்க மன்னிக்கிறவர் தானே ஆண்டவரே. தவறு செஞ்சவன் அப்படியே விடுறது இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. 20ஆம் வசனம். அப்பொழுது 19ஆம் வசனம் பாருங்க. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்து விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? ஏற்கனவே பல தடவை மன்னிச்சுதான் இவங்க என்ன செய்யறாரு? கொண்டு வர்றாரு இந்த தேசத்துக்கு. இப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இது வரைக்கும் நீங்க செஞ்சீங்கல்ல, மன்னிச்சீங்கல்ல, இப்ப என்ன செய்யுங்க ஆண்டவரே, மன்னிங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதெல்லாம் முடியாதுப்பா, நான் இத்தனை தடவை தான் மன்னிப்பேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டேன். அவர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே நான் மன்னித்தேன். ஹல்லேலூயா. அவ்வளவு கோபம் ஊட்டுறாங்க. அவர் இறங்கி போய் இந்த காரியத்தை செய்யறாரு. யாருக்காக செஞ்சாரு? இந்த ஜனங்களுக்காக, கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக இறங்கி போய் அற்புதம் செய்யறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுத்து இவர் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா மன்னிக்கிற சுபாவம் உடையவர். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும்? என் தேவன் மன்னிக்கிறவர். தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை பார்க்கறதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் தேவன். தேவன் யாரை வெளிப்படுத்தினார்? இயேசு யாரை வெளிப்படுத்தினார் இந்த பூமியில? பிதா எப்படிப்பட்டவர்னு இயேசு அப்படியே வெளிப்படுத்தினார். இயேசு கிட்ட வந்து யாராவது ஒரு ஸ்திரீய விபச்சாரத்துல கையங்களமா பிடிச்சு தூக்கிட்டு வராங்க, பெட்டோட கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? இந்த வீட்டுல தான் சார், இந்த இடம் தான் சார், கையோட என்ன செய்யறாங்க? கையும் மெய்யுமா பிடிச்சு கொண்டு வர்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே நான் என்ன செய்யறேன், போ, இனி நீ என்ன செய்யாத. பாருங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டும் கூட அந்த ஸ்திரீயை கர்த்தர் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறாருங்க. அதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஹல்லேலூயா. மனுஷன் பாருங்க, நம்ம தப்பு செஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட அதையே என்ன செய்வாங்க? அதையே சொல்லுவாங்க, அதையே குத்திக்கிட்டு இருப்பாங்க, அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் என்ன, அன்னைக்கு நீங்க பேசிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்வாங்க? அது நடந்து என்ன செய்யும்? நம்ம நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் பாருங்க. பொதுவாக மனுஷன் சொல்றேன் பாருங்க, எப்படி இருதயம் இருக்கும். சாப்பிட்டுட்டே இருப்போம் பாருங்க. என்ன இருந்தாலும் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சதை என்ன செய்ய முடியாது என்னால. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க? டக்குன்னு நல்லா சாப்பிடும் போது அதை என்ன செய்வாங்க? இழுத்து. இதுதான் மனிதனுடைய நேச்சர், மனிதனுடைய சுபாவம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் பாருங்க, ஒரு தடவை கர்த்தர்ட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு காரியத்தை அறிக்கை செய்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது எனக்கு தெரியவே தெரியலன்ற. ஹல்லேலூயா. அதை மன்னித்தார். அதை கடலின் ஆழத்திலே என்ன செய்யறாராம்? கடலின் ஆழத்துல போட்டுறாரு. அவருக்கு என்ன தேடி எடுக்க முடியாத இடத்துல என்ன செய்யறாரு? அவரே கடல் ஆழத்துக்குள்ள போட்டார். நம்ம போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஆழத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கிறது என்ன? நம்ம இது செஞ்சுட்டோமே, அதை செஞ்சுட்டோமே அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இல்ல, தேவன் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறவர். இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு வெளிப்பாடு நம்முடைய மனதுக்குள்ள என்ன செய்யணும்? ஆழமாய் நம்ம இருதயத்திற்குள்ள பதியும் போது தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம்? தவறு செய்யாத மனுஷனே, எல்லார்ட்டையும் குறைவுகள் உண்டு, எல்லார்ட்டையும் பலவீனங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்மை போகும்போது நம்மை மன்னித்து என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்காக தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறத குறிச்சு நான் என்ன செய்யல. அப்ப நம்ம எப்பனாலும் தப்பு செஞ்சுக்கலாம். அவர்கிட்ட போனா அந்த ஒரு ஆண்டவர் இல்ல அவர். ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவரே நான் செய்தது தவறு ஆண்டவரே என்று நம்ம மனம்
மனம் வருந்தி தேவனிடத்துல திரும்பணும். இப்ப நிறைய நேரங்கள் இன்னொரு காரியம் கவனிங்க, உலகம் என்ன செய்கிறதுன்னா, தப்பு செஞ்ச உடனே ஒரு மன வருத்தம் என்ன செஞ்சது அவங்களுக்கு. யாரை கர்த்தர் மன்னிக்கிறார்னா, இந்த கர்த்தர் எல்லாரையும் மன்னிக்கிறாரு. ஆனா யாரை கர்த்தர் மன்னிக்கிறார்ன்றதை நம்ம என்ன செய்யணும், வேதத்தின்படி கற்றுக்கொள்ளணும். யாரை கர்த்தர் மன்னிக்கிறார்னா, தவறு செய்து மனம் வருந்துகிறவனை அல்ல. நிறைய நேரம் என்ன செய்ய என்ன சொல்றாங்க, தப்பு செஞ்சுட்டேன் 2 சொட்டு கண்ணீர் விடு, ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு. அவர் என்னமோ அங்க பார்த்தா விடுறானா கண்ணீர் விடுறானான்னு பார்த்து அப்படியே 2 சொட்டு வந்துருச்சு, சரி பாப்பா எந்திரிச்சு ஓடுப்பா அப்படின்னு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து டீச்சர் மாதிரி அடிக்கும் போது என்ன செய்வாங்க, அந்த காலத்துல அழுகிற வரைக்கும் அடிப்பாங்க. என்ன செய்வாங்க, அழுகிற வரைக்கும் அடிப்பாங்க. அழுகு 2 கண்ணீர் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, சரி போ உட்காரு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க. அப்படி ஆண்டவர் எப்பா எப்பா அழுது 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 அப்படின்னு என்ன செஞ்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. நிறைய நேரங்கள் பாருங்க, தவறு செய்துட்டு ஜனங்கள் மனம் வருந்துகிறார்கள். ஒரு கொலைகாரன் கூட ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு உயிரை கொண்டமே அப்படின்னு யோசிக்கிறான். அவன் என்ன பண்றான், மனம் வருந்துகிறான். திடீர்னு ஒரு தவறை பண்ணிட்டு போய் என்ன செய்யறான், மனம் வருந்துறான். மனம் வருந்துகிறவனுக்கு மன்னிப்பு அல்ல, மனம் திரும்புகிறவருக்கு தான் மன்னிப்பு. ஹல்லேலூயா. யாருக்கு மன்னிப்பு கிடைக்குது? இங்கிலீஷ்ல ரிப்பெண்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, தமிழ் அழகா அந்த வார்த்தை மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. மனம் திரும்புதல். எல்லாம் சொல்லுங்க, மனம். எவன் மனம் திரும்புகிறானோ அவனுக்கு மன்னிப்பு உண்டு. யாருக்கு உண்டு? மனம் வருந்துகிறவனுக்கு அல்ல. எல்லாரும் மனம் வந்துறாங்க. தப்பு செய்யும் போது எல்லாம் என்ன செய்வாங்க, குடிக்கிறவங்க பாருங்க, குடிச்சிட்டு ஐயோ என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு மன வருத்தம் இருக்கும், ஓன்னு அழுகுவாங்க. உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தவங்க தவறான ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, பாவம் செஞ்சவனே என்ன செஞ்சிருது, திடீர்னு மனைவியை நாயை பையன் பேசினவனே உடனே என்ன வரும், ஒரு மனம் வருத்தம் வரும். ஆனா மனம் நாளைக்கு பாத்தீங்கன்னா அதை விட 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா என்ன செய்யும். அப்ப என்னன்னா மனம் வருந்துகிறாங்க. ஆனா என்ன இல்ல, தேவன் யாரை மன்னிக்கிறார் என்றால் மனம் திரும்புகிறவர்களை தான் என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறார். வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55:7 ஆண்டவர் சொல்லாரு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. 55:7 எல்லாமே நான் சொல்லுகிற வசனங்களை எடுங்க. ரொம்ப வசனம் நான் சொல்லல, கொஞ்சம் வசனம் தான் சொல்றேன். இந்த வசனங்களை வாசித்து, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் என்ன செய்யணும், விடணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? முதல்ல என்னத்தை விடணும்னு சொல்றாரு? செயல் அல்ல, முதல்ல இது வருது, நினைவை முதல்ல விடணும்னு சொல்றாரு. நினைவை முதல்ல என்ன செய்யணும், விட்டு என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரிடத்திற்கு என்ன செய்யணும், திரும்ப கடமை. சிலர் என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், அப்படி பேசவே மாட்டாங்க. நான் பேசணும்னா என் வாயிலே நீங்க அடிங்கன்னு என்ன செய்வாங்க, அன்னைக்கு அப்ப சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க. யார்கிட்ட திரும்பணுமா? மனம் யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தரிடத்தில் என்ன செய்ய கடவன், ஏன் திரும்ப கடவன்? அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஒரு மனுஷன், ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன், ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, ஆண்டவரே நான் இப்படி போயிருக்க கூடாது, நான் இப்படி பேசி இருக்க கூடாது, ஆண்டவரே நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, மனம் வருந்த மட்டும் கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட திரும்ப வேண்டும். ஆண்டவரே நான் அதை செஞ்ச தப்பு தான், ஆண்டவரே நான் யார்கிட்ட திரும்பி வர்றேன்? கர்த்தரிடத்திற்கு. சிலர் மனம் வருந்துவாங்க, ஆனா யார்கிட்ட திரும்ப மாட்டாங்க, கர்த்தரிடத்துல திரும்ப மாட்டாங்க. எங்க திரும்பணும்? முதல்ல யாருக்கு மன்னிப்பு உண்டுன்னா, கர்த்தரிடத்திற்கு திரும்புகிறவர்களுக்கு தான் மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். எப்படி திரும்பணும்? யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:13 எப்படி திரும்பணும்? தெளிவா அங்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. யோவேல் 2:13 பக்கம் 1061 வேதம் சொல்லுது பாருங்க. அதே தான் வாசிங்கம்மா. நீங்கள் உங்கள் தப்பு செஞ்சவன டக்குன்னு சட்டையும் பேண்டையும் கழிச்சுட்டு என்ன செஞ்சிருக்க கூடாது, அப்படி திரும்புவாங்க சிலர். அப்படி திரும்புறது ஆண்டவர் என்ன செய்யல, டக்குன்னு முடிய பிச்சுக்கிட்டு ஐயா நான் என்ன செஞ்சிட்டேன் தப்பு அப்படி சொல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழிக்கணும். அப்படின்னா என்ன செய்யறது? கத்தி எடுத்து என்ன செய்யணும்? ஓங்கி இருதயத்துல குத்தி ஒரு 2 கிளி கிழிச்சிடுறதா? அப்படி இல்ல. இருதயம்னா எதை சொல்றாரு? உங்க இருதயத்தின் நினைவுகள், உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள்ல இருந்து நீங்க திரும்புங்க.
சிலர் பாருங்களேன், தவறு செஞ்ச உடனே மேலோட்டமா என்ன செய்வாங்க, இனி நான் அப்படி செய்ய மாட்டேங்க, கண்டிப்பா தப்பு தாங்க, இன்னும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மேலோட்டமா திரும்புவாங்க. அதுதான் என்னது, வஸ்திரத்தை கிழிக்கிறது. எது, அப்படியே அடிப்பாங்க சில பேர். யோ 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 தப்பு தாங்க, வாயில என்ன செய்யறது, இந்த வாய் இருக்கு பாருங்க, அந்த வாய் ஏன்னா அந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குனே தெரியலையா அப்படின்னு வாயில என்ன செய்வாங்க. இதெல்லாம் என்னதை கிழிக்கிறது, வஸ்திரத்தை கிழிக்கிறதுக்கு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருதயத்தை கிழித்து. இருதயத்துக்கு தான் தெரியும் நான் எந்த தவறு செய்யறேன். சொல்ல மாதிரி எந்த மனிதனுடைய தவறையும் தேவன் எப்படிப்பட்டவர்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் செய்கிற தவறை இன்னொருத்தவனுக்கு ஆண்டவர் காமிக்கவே மாட்டார். இப்ப நிறைய பாவிகள் கூட தேவ சமூகத்துல இருந்து ஊழியக்காரங்கள்ட்ட ஜெபம் பண்றாங்க. ஆனா தேவன் ஒரு நாளும் அவருடைய ரகசியத்தை யாருக்கு என்ன செய்ய மாட்டாரு. இந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கு, இந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செஞ்சிருக்குப்பா அப்படின்னு ஆண்டவர் யான்ட்ட என்ன செய்ய மாட்டாரு, என்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனா அந்த அம்மாட்ட ஆண்டவர் பேசுவார், நீ இப்படிப்பட்ட ஒரு பாவத்தோடு என்ன செஞ்சிருக்க, நீ மனம் திரும்ப, நீ உன்னை ஒப்பு கொடுன்னு யார்கிட்ட பேசுறாரு. அது அவர் நல்லவரா இருக்கிறனால அப்படி செய்யறாரு. இப்ப எனக்கு மட்டும் இந்த வரத்தை கொடுத்துருந்தான்னு வைங்க, எப்படி நீங்க செய்யற தவறெல்லாம் எனக்கு காமிக்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துருந்தானே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் அங்க உட்காந்துருப்பீங்களா? இல்ல இல்ல, அவர் கிருபை மிகுந்த நல்லவரா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, இருதயத்தை, உங்க இருதயத்தை நீங்க என்ன செய்யுங்க, கிழித்து யார்கிட்ட திரும்பணும், கர்த்தரிடத்திற்கு நம்ம திரும்பணும். எங்க திரும்பணும், ஏசப்பா நான் செய்தது மனம் வருத்தத்தை சொல்ல, நான் மனம் வருந்துங்க, கண்ணீர் விடுங்க, அதெல்லாம் ரெண்டா, அதெல்லாம் எதை கிழிக்கிறது, வஸ்திரத்தை கிழிக்கிறது. இருதயத்துல ஒரு மாற்றம் வருதுன்னா என்ன, ஆண்டவரே உண்மையாகவே உமக்கு விரோதமாய் தவறு செய்திருக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் தவறு செய்திருக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாய் நான் தவறு செய்திருக்கிற ஆண்டவரே, என் வாயின் வார்த்தையினால செயல்னால நம்மளை வேதனைப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே, நான் உம்மிடத்திற்கு என்ன செய்யறேன், திரும்புறேன். அவர் என்ன பண்றாரு, இருதயத்திற்கு தேவனிடத்திற்கு அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுற ஆண்டவருங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எந்த கடவுளும் அப்படி இல்லைங்க, நான் சொல்றேன். அல்லேலூயா. தீங்குக்கு என்ன பண்றாராம், மனஸ்தாபப்படுறாரு, மனம் வேதனைப்படுது அவருக்கு. அல்லேலூயா. அவ்வளவு நல்ல ஒரு தேவனை நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன், எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். எதை விரும்புறாரு தேவன், எப்படிப்பட்டவர் நல்லா நீங்க கவனிக்கணும். ஐயா, ஒரே பாவம் செஞ்சு அநியாயம் பண்ணி துன்மார்க்கமா வாழ்றாங்க ஆண்டவரே, ஒரே தட்டி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க ஆண்டவரே, காலி பண்ணிருக்கன்னா அவர் என்ன பதில் கொடுப்பாரு, என்ன சொல்றாரு அங்கிருந்து, துன்மார்க்கனுடைய சாகரவனுடைய சாவை அவர் விரும்புவது இல்லைங்க. துன்மார்க்கன் சாகர கூட விரும்புவது இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நிறைய நேரம் நம்ம கூட ஒரு கேள்வி வரும், இவ்வளவு அக்கிரமம் பண்றானே, இவ்வளவு அநியாயம் பண்றானே, நல்லா தானே இருக்கான் அப்படி என்ன செய்யுது, இவன மாதிரி ஒரு ஐயோக்கியம் யாருமே கிடையாது, ஆனா அவன் என்ன செஞ்சான், இவன்லாம் உயிரோட இருக்கான், எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு சோதனையான்னு என்ன செய்வாங்க சில நேரம். நான் நல்லது தானே செய்யறேன். நான் சொல்றேன் பாருங்க, ஏன் அவன் இன்னும் உயிரோட இருக்கிறான்னா, துன்மார்க்கன் ஏன் உயிரோட இருக்கான்னா, துன்மார்க்கனுடைய மரணத்தை, அவன் துன்மார்க்கன் சாகர கூட அவர் விரும்பலங்க. அவ்வளவு நல்ல தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. அப்ப நல்ல கவனிங்க, துன்மார்க்கனுடைய சாவையை அவர் விரும்பலன்னா, என்னுடைய சாவையும் என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய காரியத்தை அவர் எப்படி விரும்புவாரு? இந்த கேள்வி வரணும் எல்லாருக்கும். ஆண்டவரே, அநியாயம் செய்யறவன் சாகரவன் கூட நீங்க என்ன செய்யறது இல்ல, விரும்பல, அப்புறம் எப்படி எனக்கு ஒரு தீங்கு வர்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, அனுமதிப்பீங்க? இந்த வெளிப்பாடு நமக்குள்ள வரும்போதே நம்ம மாற்றம் என்ன செஞ்சிடும். சொல்றாரு பாருங்க, மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் எதை விட்டு திரும்பணும், தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே அவர் விரும்புறார். எல்லாம் சொல்லுங்க, பிழைக்கிறதா விரும்புறாரு. ஆமே, எதை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு என்று எப்படி சொல்றாரு பாருங்க, என் உயிர் மேல சத்தியமா சொல்றேங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அவர் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அவர் சொல்றாரு பாருங்க, என் உயிர் மேல சத்தியமா சொல்றேன், என் மேல சத்தியமா சொல்றேன்டா, துன்மார்க்க மனம் திரும்பதான்டா நான் விரும்புறேன். பாவி மனம் திரும்பதான் என்ன செய்யறேன், சாகிறவனுடைய சாவை அவர் என்ன செய்வதில்லை, அவர் விரும்புவது இல்லை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ ஏன் சாகணும், திரும்பு. எல்லாம் சொல்லுங்க, திரும்பு, திரும்பணும். எதை திருப்பணும், மனதை திருப்ப வேண்டும். யார் பக்கம் திருப்பணும்,
தேவன் பக்கம் திரும்ப. இதுவரைக்கும் நம்ம மைண்ட் ஒரு ரூட்டை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நமக்கு நாமளே ஒரு ரூட்டை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம். எனக்கு இதாங்க சரின்னு தோணுது, நான் இதான் செய்வேன். எனக்கு சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு சரின்னு படுதுங்க, நான் என்ன செய்யறேன். இல்ல, தேவனுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நம்ம செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. தன் இஷ்டத்தின்படி இல்ல, தன் போக்கின்படி, தன் விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், என்ன நான் திருப்பணும். அல்லேலூயா. சில வண்டி நேரா தான் என்ன செய்யும், அப்படியே யோசிச்சு பாருங்க. வண்டிக்கு மட்டும் ஸ்டேரிங் வீல் என்ன ஆகுறது. வண்டி ஓட்டுறீங்க இல்லையா, வண்டி வச்சிருக்கிறீங்க, வண்டிக்கு ஸ்டேரிங் வீல் இன்னும் ஒண்ணுமே இல்லை, அது நேரா மட்டும் தான் போகணும். வண்டி எப்படி என்ன ஆகுறது, யாரா போக முடியுமா? இல்ல. வண்டிக்குள்ள ஒரு பிரத்யேகம் என்னது, எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம எவ்வளவு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா. எந்த பக்கம் பாருங்க. மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு மனு குலத்திற்கு, மனு வர்க்கத்திற்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வரம் என்ன தெரியுமா? என்ன வரம்? நீங்கள் எந்த பக்கம் திருப்ப வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் நீங்க திரும்ப முடியும். ஹல்லேலூயா. எனக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, எந்த பக்கம் உங்க வாழ்க்கையை திருப்ப வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க திருப்ப முடியும். எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு நாய் இருக்கு. என்னடா நம்ம உட்கார்ந்து இந்த எலும்பியே கடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம இதுக்கு இதை கடிக்கணும், நம்ம நாளையில இருந்து என்ன செய்வோம், நம்ம ராஜாமணி உட்காருவோம் அப்படின்னு நாயால் என்ன செய்ய முடியாது, திரும்பவே முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படல. அதுக்கு நம்ம ஏன் இப்படி யானை என்னதுக்கு நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோம், இன்னையில இருந்து அங்க போய் அந்த வீட்டுல என்ன செஞ்சுக்குவோம், நம்ம இருந்துக்குவோம். நம்ம எதுக்கு இதையும் தின்னுக்கிட்டு அழைச்சி இந்த மலையிலையும் காத்துலையும் கிடக்கிறதுக்கு, அங்க போய் சுகமா வாழ்வோம் அப்படின்னு யானையால என்ன செய்ய முடியாது. மிருகங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன ஆசீர்வாதம்னா, என்னை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை வேற யாருக்கும் கர்த்தர் கொடுக்கல, மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய கிஃப்ட் நினைக்கிறீங்க அது? என்னை நானே மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. அது யாருன்னு, அது ஆசீர்வாதமா கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நிறைய பேரு இப்படிப்பட்ட வரம் இருந்தும் கூட இல்லங்க எனக்கு இதே போதுங்க, இந்த குப்பை தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருந்தா, அந்த வரம் பாருங்க, நாய்க்கு மிருகங்களுக்கு அந்த வரம் கிடையாது, அதனால அது என்ன செய்யுது, அப்படி இருக்கு. ஆனா நமக்கு இதை கொடுத்தும் நம்ம அப்படி உட்கார்ந்துருந்தோம்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நான் சொல்றேன். அல்லேலூயா. எந்த மனிதனாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களால் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுங்க, இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்ட அது பிடிவாதம். அது கிடையாது. நான் நினைச்சேன்னா என் வாழ்க்கையை எப்படி வேணா என்னால மாற்ற முடியும். அந்த ஒரு அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் மனிதனாகிய எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்காருன்னா, அவரை போலவே என்ன உண்டாக்கி இருக்காரு. அல்லேலூயா. மிருகம் அப்படி உண்டாக்கலங்க. நீங்க நாயை கூட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறீங்க, அது கேக்குது, என்ன கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு, வெளியே அவுத்து விடு, நான் என்ன செய்யணும், இன்னைக்கு அந்த அரண்மனைக்கு போகணும், ராஜாவை பார்க்கணும், பஞ்சாயத்துக்கு போகணும், கையெழுத்து போடணும் அப்படி நான் என்னைக்கா சொல்லுமா? அதுக்கு அந்த இது என்ன இல்ல, அந்த ஆசீர்வாதத்தை கத்துறது கொடுக்கல. ஆனா யாருக்கு தான் கொடுத்துருக்காரு? நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க, இல்ல நாங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லைங்க, நான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவன் அப்படின்னு உங்களை மாற்றக்கூடிய ஒரு அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறது? நீங்க திரும்பும் போதே உங்க அந்த ஆசீர்வாதங்கள் கூட சேர்ந்தே வருது. என்ன சொன்னா, மனம் திரும்பும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னோட கூட சேர்ந்து என்ன செய்யுது. அதோட நிறைய வியாதிகள் சுகமடையாம இருக்கு காரணம், நிறைய பலவீனங்கள் மாறாததுக்கு காரணம், ஒரு காரணம் என்னன்னா தேவனிடத்திற்கு திரும்பாததான். ஆமே. மன்னிப்புனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏதோ பாவம் செஞ்சுட்டா போய் மன்னிச்சிரு அப்படின்றது மட்டும் மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு என்றால் என்னன்னா, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், உனக்கு வர வேண்டியதெல்லாம் நான் உனக்கு திரும்பி கொடுத்துட்றேன். இதான் என்னது மன்னிப்பு. இப்ப தகப்பன்ட்ட நிறைய சொத்து இருக்கு. லூக்கா 15 எடுங்களேன். தகப்பன்ட்ட நிறைய சொத்து இருக்கு. இந்த இளையகுமாரன் போயிட்டு என்ன செய்யறான், திரும்பி இதை ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். இளையகுமாரன் போயிட்டு என்ன பண்றான், எடுங்க அந்த வேத பதிவு எடுங்க, எங்க இருக்கு, பைபிள்ல தாங்க இருக்கு, எங்க இருக்கு, 106வது பக்கமா, எடுங்க. லூக்கா 15வது அதிகாரம். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. வெரி குட், ரைட், ஓகே. திரும்புங்கள். என்ன சொல்றாரு, எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன்? இப்ப தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. யாருக்கு மன்னிக்கிறாரு? அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா, எவன் தேவனிடத்திற்கு திரும்புகிறானோ அவனுக்கு தான் என்னது மன்னிப்பு. நிறைய நேரம் பாருங்க, இப்ப இந்த அந்த வசனத்தை வாசிங்களேன். தூர தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டான்,
13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் என்ன செய்யுது? எல்லாம் இருக்கும்போது வராது. எப்பதான் பஞ்சம் உண்டாகுது? அப்படியே பாருங்க, பஞ்சம் ஏற்கனவே இருந்திருக்கும் அந்த தேசத்துல. ஆனா தலைவருக்கு என்ன கிடையாது? மைண்ட்ல பஞ்சம் கிடையாது. என்ன எப்படி வாழ்ந்தவர்? ஆகா ஓகோன்னு செல்வ செழிப்பா வாழ்ந்தவர். மைண்ட்ல பஞ்சம் இல்லை. இப்ப தேசத்தில் உள்ள பஞ்சம், பணம் குறையும் போது இவர் என்ன செய்ய ஆரம்பிக்குது? தாக்க ஆரம்பிக்குது. தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் நல்லவனா குறைவுபட தொடங்கும் போதே என்ன செஞ்சிருக்கணும்? அவனை கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் உஷாரா இருந்திருக்கணும். எப்பா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கழியுது, நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம். ஆனா அவரு விட்டாரு. தேசத்து குடிகள் என்ன ஆயிடுச்சு பாருங்க, குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை வயல்களில் பன்றி மேய்க்கும்படி என்ன செஞ்சுட்டாரு? எப்படி ஓகோன்னு இருந்தவன் எங்க போயிட்டான்? இப்ப நிறைய முறைகள் எடுத்து நான் பேசியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வேற ஒரு கண்ணோட்டத்தில் நான் சொல்றேன். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஒருவனும் அதை அவனுக்கு என்ன சிச்சுவேஷனுக்கு அவன் போயிட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசி ஒன்னும் இல்ல, எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? இப்ப அவன் கையில காசு பணம் இருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பான்? போய் என்ன பண்ணிருப்பான்? எதையாவது நல்லதை வாங்கி. இப்ப என்ன இல்ல அவன்கிட்ட? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்லாத அளவுக்கு எல்லாம் சுரண்டி எல்லாம் இருந்துச்சு. போய் இப்ப எதுக்கு மேல வந்துருச்சு? அந்த பன்னி எல்லாம் நல்லா சாப்பிட்டு குண்டு குண்டு இருக்கு, குழு குழுன்னு இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம சாப்பிட்டா என்னன்ற அளவுக்கு என்ன ஆகி போச்சு. ஆனா அதை கூட அவனுக்கு என்ன செய்யல? கொடுக்கல. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இவன் ஜோமணி தானே? எப்படி ஜோமணி? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கள் எங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது பன்னி கூட்டத்துக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு எப்படி ஜோம் பண்ணுவாங்க? என்ன ஜோம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே இப்ப இங்க நீங்க இறங்கி வந்துருங்க. ஆண்டவரே இப்ப எங்க இந்த பன்னி கூட்டத்துல இருந்து என்னை விடுதலையாக்கும்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. அப்படியே கையை நீட்டி என்னை தொட்டு தூக்கி எங்கேயாவது என்ன செஞ்சிருங்க. அப்படியே இறங்கி வாங்க இறங்கி வாங்கன்னு எங்க கூப்பிட்டு இருக்காங்க அவரை? நான் சொல்றேன், அவர் எங்கேயும் இறங்கி வர மாட்டாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே இறங்கி வந்துட்டு என்ன செஞ்சுட்டாரு? போயிட்டாரு. இப்ப யார் தான் போகணும்? நிறைய நேரங்களை ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குன்னா, நம்ம உட்கார்ந்துட்டு எங்க கூப்பிட்டு இருக்கோம் அவரை? சிக்கி தவிக்கிற ஆண்டவரே, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள தவுடு இல்ல ஆண்டவரே, ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என் நிலைமையை பாருங்க ஆண்டவரே, காசு இல்ல ஆண்டவரே, பணம் இல்ல ஆண்டவரே, ஐயா சுகம் இல்ல ஆண்டவரே, எப்படியாவது இறங்கி வாங்க, இப்பமே வாங்க, இப்பொழுதே வாங்க, இட்டி முழக்கத்தோட என்ன செய்யுங்க. அவரை டப 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 டபன்னு அந்த வண்டம் அப்படின்னு வந்துடுறது. கர்த்தர் பாருங்க எப்படிப்பட்டவர்னா, அவன் திரும்பி வரும்படி அவனுக்காக காத்திருக்கிறவனா இருக்கிறாரு. தகப்பன் திரும்பி அங்க போறவர் தேவன் கிடையாது. தேவன் எங்க போறது கிடையாது. பன்னி கூட்டத்துக்கு அவர் வரமாட்டாருங்க. உண்மையை சொல்றேன் நான். உங்க பிரச்சனைக்கு நடுவில் எப்ப ஆண்டவர் வரான்னா, உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நம்ம போகும்போது தான் கர்த்தர் வர்றாரு. இல்ல சொல்ல நான் போகும்போது தான் கர்த்தர் வர்றாரு. நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க. எப்படின்னா, நானே முதல்ல யோசிச்சிருக்கேன். எப்படின்னா, இந்த மகனை தேடி இந்த அப்பா ஒரு நாள் கூட என்ன செய்யல, போகலையே. என்ன ஒரு அப்பா இவரு. மகன் தான் என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். இவர் என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு நாள், மகனே வாப்பா வாப்பான்னு என்ன செஞ்சிருக்கலாம் போய். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நான் அவரிடத்திற்கு வரும்படி எனக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தூரத்துல வரும்போதே ஓடி வர்றாரு. அப்ப என்னன்னா, நான் என் நினைவோட, என் எண்ணத்தோட, என் இருதயத்தோட, தேவனே நான் பாவம் செய்து விட்டேன், நீர் மன்னியும் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. நிறைய நேரங்கள் நம்ம திரும்புறது கிடையாது. நம்ம யாரை திருப்பணும்னு நினைக்கிறோம்? நம்ம செய்யறது கிடையாது. நம்ம திரும்பி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கறது கிடையாது. ஆனா ஆண்டவரே நான் அடித்த கண்ணீரெல்லாம் நீங்க பாருங்க ஆண்டவரே. பண்ணி கொடுத்துருந்து கண்டிப்பா கண்ணீர் அடிச்சிருப்பான். அடிச்சிருப்பானா இல்லையா? கண்டிப்பா அடிச்சிருப்பான். வேதனைப்பட்டிருப்பான், அழுதுருப்பான், புலம்பி இருப்பான். இப்படி கூட யோசிச்சிருப்பான், ஐயா இந்த வழி ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்தா கூட நல்லா இருக்குமே ஆண்டவரே, ஏதாவது ஒரு எண்ணெய் அனுப்பிவிட்டானே நல்லா இருக்கும் ஆண்டவர், ஏதாவது ஒரு கரிச்சி ஜோம் பண்ணி ஆண்டவரே இந்த பண்ணி கூட்டத்தை விடுதலையாக்க. நான் சொல்றேன் எது நடக்காது. என்னதான் நடக்கணும்னா, தேவன் பக்கம் என்னைக்கு நம்ம திரும்புறோமோ அன்றைக்கு உங்க அற்புதம் ஆரம்பிக்குதுன்ற. நான் அடுத்த வசனம் வாசிங்களேன். புத்தி தெளிந்த போது சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல,
உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்படுறான் பாருங்க. இப்ப என்னன்னா புத்தி தெளியுது அவனுக்கு. என்னது மைண்ட்ல என்ன உண்டாகுது? நம்ம செஞ்சது தவறு. அப்பா எப்படி இங்க என்ன செய்ய போறது கிடையாது, வரப்போறது கிடையாது. யார் தான் போகணும், யார் தான் திரும்பணும்? இப்ப புத்தி தெளிஞ்ச உடனே என்ன திரும்புதாங்க? நான் எங்க அப்பாட்ட என்ன செய்வேன் நான் சொல்றேன். இப்ப நல்லா கவனிங்க, அப்பா கிட்ட இருந்து தூர தேசத்துக்கு போயிருக்கான். எங்க போயிருக்கான்? பக்கத்து ஊருக்கு போனா கூட நடனையா பொடிநடையா நடந்து என்ன செஞ்சிடலாம். போனது எங்க? தூர தேசத்துக்கு. இப்ப கவனிங்க, பண்ணி சாப்பிடுற தவிட கூட சாப்பிடுற அளவுக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அதை கூட அவனை எதுவுமே கொடுக்கலாமாவா இல்லையா? என்ன எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. ஆனா அவன் எழுந்து புறப்பட்டு தகம்படத்துக்கு எப்படி வந்தான்? எங்க போயிருக்கான்? இப்ப தூர தேசத்துக்கு போயிட்டான். எப்படி அங்கிருந்து வந்தான் அவன்? ஒண்ணுமே கையில பண்ணி சாப்பிட தவிட சாப்பிடுற கூட அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு அது கூட சண்டை போட்டு இருந்தவன் அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி வந்திருக்க முடியும்? அவன் கையில ஒரு பைசா இல்ல, எப்படி வந்துருமா? நான் சொல்றேன் பாருங்க, உங்க மனதை தேவன் பக்கமாக திரும்பும்படி நீங்க என்னைக்கு திருப்புறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். உண்மையை நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்துக்கு திரும்புகிறேன். ஆண்டவரே, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். நம்ம ஆண்டவரை தேடி போகும்போது அவன் வழிக்கான பணம் கண்டிப்பா கிடைச்சிருக்கு அவனுக்கு. அவனுடைய தேவை, அவன் பட்டினியா வந்திருப்பான். பக்கத்து ஊருக்கா போயிருந்தான். அப்ப என்ன பிளைட்டா இருந்துச்சு இங்க இருந்து சல்லுன்னு போய் இறங்கி அங்க சல்லுன்னு வர்றதுக்கு? இல்ல, பல மைல் தூரத்துக்கு போய் என்ன செஞ்சிருக்கான்? தூர தேசத்துல போய் கிடக்கான். என்னைக்கு அவன் மனதில் அவனுக்கு ஒரு தெளிவு வந்ததோ அன்னைக்கே தகப்படத்திற்கு போவதற்கு தேவையான எல்லா உதவிகளும் அவனுக்கு வந்துருச்சு. சொல்றேன், என்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நான் சொல்றேன். என்னைக்கு அற்புதம், என்னைக்கு சுகம் நடக்கும், என்னைக்கு விடுதலை உங்க பாதையில வரும்னா, என்னைக்கு நான் செய்தது தவறு ஆண்டவரே, நான் செய்து கொண்டிருக்கிற தவறு ஆண்டவரே, நான் செய்தது பாவம் ஆண்டவரே, நான் இதை செஞ்சிருக்க கூடாது ஆண்டவரே, ஆனால் நம்ம இடத்திற்கு வருகிறேன் ஆண்டவரே, என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்புறோம் பாருங்க, அந்த நேரமே சுகம் நடக்கும் சரீரத்துல. அந்த நேரமே உங்க பொருளாதார தேவை சந்திக்கப்படும். தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. வர்ற வழியிலேயே ஆண்டவர் இதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். ஹல்லேலூயா. எதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அங்கிருந்து அப்படியே பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு ஃபிளைட் அப்படியே இறக்கி விட்டு அப்படியே அங்கிருந்து அப்படியே நம்மளை தூக்கி கொண்டு வந்து அப்படியே வீட்டுல இறக்கி இந்த அற்புதம் என்ன செய்யாது, நடக்காது. ஹல்லேலூயா. தேவன் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்க, மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் அவரிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாரு. எனக்காக அற்புதம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக அற்புதத்தை செய்ய எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காரு. கவனிங்க, எங்க வசனத்தை வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு எப்படியோ என்ன செஞ்சிட்டான், வந்தான். எல்லாம் சொல்லுங்க, தகப்பனிடத்திற்கு புறப்பட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? இல்ல, அந்த வசனத்தை வாசி. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு. நான் சொல்றேன் பாருங்க, தேவன் பக்கம் நீங்க திரும்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தேவன் எனக்காக வச்சிருக்கிற நன்மைகளை நான் அனுபவிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தேவன் எனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பேன் என்பதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கனாலே நீங்க அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பன்னி கூட்டம் தப்பா நினைச்சுக்கிறாங்க. பைபிள் சொன்னது நான் சொல்லுங்க, பன்னி கூட்டம்னு பைபிள் தான் என்ன செய்யுது, எப்படி சொல்லுது? பன்னி கூட்டம் நிறைய பேருக்கு என்ன ஆகி போச்சு, என்னங்க இந்த சவுண்டுங்க பாருங்க, என்ன அழகா ஓடிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கு, இதுல இருக்கா ஒரு இன்பம் என்னங்க அப்படின்னு என்ன ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அது தவிடு மாணி வருமாங்க பாருங்க, என்ன அழகா அப்படி போய் எப்படி அழகா இருக்கு பாருங்க, புட்டு செய்யலாம், அது செய்யலாம், இது செய்யலான்ட்டு இங்கே என்ன ஆகி போச்சு, மைண்ட் எங்க உட்காந்துருச்சு. இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நடுவுலயே செட்டிலா என்ன செஞ்சிட்டோம் ஆயிட்டோம். எனக்கு இன்னும் எங்கங்க எங்க அப்பாட்ட போய் ஐயோ இன்னும் என்னங்க ஆசீர்வாதம்லாம் அனுபவிச்சு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னங்க அழகு பாக்குறதுல இதெல்லாம் எனக்கு இல்லைங்க. எனக்கு எது போயிடுச்சு. சில சொல்லுவோம் வாழ்க்கையில பாதி போச்சுங்க, இன்னும் என்னத்தங்க நம்ம அங்க போய் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு, இன்னும் என்னத்த ருசியா சாப்பிட்டு அவன் சொல்லி உட்கார்ந்துருக்கலாம்ல. ஆனா நல்ல கவனிங்க, அவன் எழுந்து புறப்பட்டான், தகப்பன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க மனதை ஆண்டவரே இது இல்ல ஆண்டவரே என் வாழ்க்கை, எனக்காக நீங்க ஒரு மேன்மையை வச்சிருக்கீங்க, என்னைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க தகப்பன் வந்துட்டீங்கன்னா. கவனிங்க, புறப்பட்டு தன் தகப்படத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு. எல்லாம் சொல்லுங்க, அவன் தகப்பன் எப்படிப்பட்டவர்னா தூரத்துல வரும்போதே அவர் என்ன செஞ்சிருவாரு. நீங்க இங்க உட்கார்ந்து எசப்பா நான் செய்தது தவறு ஆண்டவரே,
நான் பேசினது தவறு, நான் செய்து கொண்டிருக்கிறது தவறுன்னு கவனிங்க. தவறு என்று நீங்க இருதயத்தை திறப்பும் போதே தேவனுடைய பார்வை உங்க மேல வந்துடும். ஹல்லேலூயா. வீட்டுக்கு கூட கூட்டு போலங்க. அவர் என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, தூரத்திலே அப்படின்னா அப்பா அவனை வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு இத்தனை நாளும். எப்படி பார்த்துட்டு இருந்திருக்காரு? யாரோ வர மாதிரி தெரியுதே, நம்ம பையனா இருக்குமோ, யாரோ வர மாதிரி தெரியுது, யாரோ ஒப்பு கொடுக்குற மாதிரி தெரியுது, நம்ம பிள்ளையா இருக்குமோ, சபையில எல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களே நம்ம பிள்ளையா இருக்குமோ அப்படின்னு என்ன செய்யறாரு? எட்டி எட்டி என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கிறாரு. எதேர்ச்சியா ஒரு நாள் வந்து பார்க்கறாரு. யார் வர்றது? மகன் வர்றான். ஓடி போய் என்ன செய்யறாரு? மனது உருகுறாரு. பாத்தீங்களா ஆண்டவர் எப்படிப்பட்டவரு? ஓடி வந்தோடனே, இல்லப்பா எங்க வந்திருக்க? அதான் கொண்டு போயிட்டீல, இல்ல இருக்கிறதெல்லாம் வாரி சுட்டி கொண்டு போய் எதுக்கு வந்திருக்க அப்படி கேட்கல, மனது உருகுறாரு. நிறைய நேரம் பாருங்க, நம்ம தவறு செஞ்ச உடனே ஆண்டவர் வந்து நில்லு, எதுக்கு இந்த தவறு செஞ்ச, ஏன் செஞ்ச, எப்படி செஞ்ச அப்படி நம்ம கிட்ட என்ன செய்யறது கிடையாது. கேள்வி கேட்கிறவர் அல்ல, நம்ம மேல என்ன செய்கிறாரு? மனதுருகுகிறாரு. அல்லேலூயா. மனதுருகி என்ன பண்றாரு? ஓடி கட்டி என்ன செய்யறாரு? பாத்தீங்களா, நம்ம அங்க எப்பா என்ன ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதே அப்படி என்ன செய்யல, என்ன சொல்லல ஆண்டவர். எங்க இருந்து வந்திருக்காரு தலைவர்? இப்ப பன்னி கூட்டத்துல இருந்து வந்திருக்காரு. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுட்டாரு? பன்னி கூட்டத்துல இருந்து வந்திருக்காரு. என்ன வாசனை அடிக்கும்? என்ன வாசனை அடிக்குங்க மேல? செண்டு வாசனை அடிக்கும். என்ன வாசனை அடிக்குது? பன்னி வாசனை தான் அடிக்குது. ஆனாலும் தகப்பனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்லவே அல்ல. என்ன செய்யறாரு? ஓடி வந்து அவன் என்ன பண்றாரு? ஓடி வந்து முதல்ல குளிச்சுட்டு வந்திருப்பா, பின்னாடி தண்ணி வச்சிருக்கேன், குளிச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிரு வந்துரு அப்படின்னு என்ன செய்யல, சொல்லல. ஓடி வந்து என்ன செய்யறாரு? அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு என்ன செய்யறாரு? முத்தம் செய்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாரு? அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா என்ன செஞ்சுட்டேன், அது இதுன்னு. அதெல்லாம் அவர் கேட்கற ரெடியா. அவர் என்ன சொல்றாரு? ஊழியக்காரரை நோக்கி முதல்ல என்ன செய்யுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்கப்பா அப்படின்னா என்ன? நல்ல கவனிங்க. அவனுக்காக இதெல்லாம் காத்துக்கிட்டே தான் இருக்கு. அவனுக்குலாம் என்ன செய்யுது? இதெல்லாம் எங்க இருந்துச்சு? ஏற்கனவே வீட்டுல இருந்துச்சா, இல்ல தகப்பன் ஆர்டர் கொடுங்க, டெய்லர் கூப்பிடுங்க, டக்குன்னு ஒரு அளவு எடுப்பா அப்படின்னு சொன்னாரா? என்ன செஞ்சாரு? நல்ல. அப்ப ஏற்கனவே என்னென்ன இருந்துச்சு அங்க வீட்டுல? உயர்ந்த வஸ்திரம் இருந்துச்சு, மோதிரம் இருந்துச்சு, செருப்பு இருந்துச்சு, கொளுத்த கன்று எல்லாமே என்ன இருக்கு ஆல்ரெடி. பக்கத்துல பாஸ் உங்களுக்கான எல்லாம் ஏற்கனவே ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம், உங்கள் உயர்வு, உங்கள் சுகம், உங்கள் செழிப்பு, உங்கள் ஆரோக்கியம் எல்லாம் எங்க இருக்கு? தேவனிடத்தில் ரெடியா இருக்கு. நம்ம தான் எங்க இருக்கோம்? அங்க அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமே. பன்னிக்கூட்டம் அவனுக்கு எப்படி இருக்கு? இப்ப பன்னிக்கூட்டம் வேற வழி இல்ல, அது அவனுக்கு ஜாலியா இருக்கு. ஆனா தகப்பன் வீடு எப்படி இருக்கு? எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமே. இதெல்லாம் அவர் தேடி கொண்டு போய் கொடுக்கல. மகன் மனம் திரும்பி தகப்படத்திற்கு வரும்போது தேவன் அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கிறார். தேவன் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வரவரே. நீங்க பன்னிக்கூட்டத்தில் இருக்கும்போது இந்த மகனே இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறவர் கிடையாது. ஆண்டவரே நான் தவறு செய்திருக்கிறேன், நம்ம இடத்துக்கு திரும்புகிறேன்னு நீங்க வரும்போது உங்களுக்கான வஸ்திரம் வருகிறது, உங்களுக்கான உயர்வு வருகிறது, உங்களுக்கான ஆசீர்வாதம் வருகிறது, உங்களுக்கான நன்மை வருகிறது, உங்களுக்கான மேன்மைகள் என்ன செய்கிறது? எல்லாம் சொல்லுங்க, எனக்காக. சத்தமா சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் அவரிடத்திற்கு திரும்பி அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமென். என்ன பண்றாரு? அடுத்து சொல்றாரு, என் குமாரனாகிய இவன் என்ன செஞ்சிட்டான்? மரித்தான், காணாமற் திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட. இப்ப பையன் செத்துட்டானா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. பையன் செத்தானா இல்லையா? பையன் சாகலங்க, உயிரோட தானே. செத்தா எப்படி வந்திருக்க முடியும்? ஆனா அப்பா சொல்றாரு பையன் என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான்றாரு. என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, ஒருத்தன் தேவனை விட்டு போய் தூரம் இருந்தான்னா, தகப்பனை விட்டு போய் தூரம் இருந்தான்னா, அவன் எங்க இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவன் செத்தவன் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கு, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென் துதிப்பாங்க, நல்ல ஜெபம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தகப்பனிடத்தில் அவர்கள் இல்லாவிட்டால், தேவனோடு கூட அவர்கள் இல்லாவிட்டால், தேவனுடைய உறவில் அவர்கள் இல்லாவிட்டால், தேவன் அவங்களை எப்படி தான் பார்க்கிறாரு?
யாரா பாக்குறாரு? சர்ச்சுக்கு வரலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம். ஆனா எப்படி? அப்பா என்னதான் சொல்லுவாரு? என்னைக்கோ செத்து போயிட்டாம்பா. ஆனா ஆள் இங்க என்ன செஞ்சிருக்கோம்? மகன் உயிரோடு இருந்தானா இல்லையாங்க? இருந்தான். ஆனா அப்பா என்ன சொல்றாரு? செத்துட்டான்றாரு. என்ன? தகப்பன் இடத்துல இல்லாவிட்டால் அவன் எப்படிப்பட்டவன் தான்? செத்தவன். நான் சொல்றேன், தேவனிடத்துக்கு நம்ம திரும்பாவிட்டால் நம்ம யார் தான்? செத்தவர்கள் கூட்டம். அதனாலதான் எபேசியர்ல சொல்றாரு, நீ எழுந்து மரித்தோரை விட்டு என்ன செய்ய? எலும்புன்றாரு. மரித்தோர்னா யாரு? செத்தவங்க கூட்டம்னா என்னது? அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? செய்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யாரு? செத்தவுடைய கூட்டம். இதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? எலும்பணும். எலும்பி எங்க திரும்பணும்? எல்லாம் சொல்லுங்க, தகப்பனிடத்திற்கு திரும்புவேன், தகப்பனிடத்திற்கு போவேன்னு நீங்கள் திரும்பும் போது உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்ப இந்த இளையகுமாரன் அந்த பன்னி கூட்டத்திலேயே உட்கார்ந்து மனம் வருந்தி அழுகிறான்னு வைங்க. மனம் வருந்தி, மனம் திரும்புதலுக்கும் மனம் வருந்துதலுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்ற பாருங்க. மனம் வருந்தி, எப்பா உங்களை விட்டுட்டு வந்துட்டேனேப்பா, எப்பா 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 எப்பான்னு இருக்காருன்னு வைங்க. ஏதாவது நடந்திருக்குமா? இல்ல. நிறைய பேரு இங்க உட்காந்து அடிச்சுட்டு என்ன செய்யறது? ஏசப்பா 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 ஏசப்பான்ட்டு எங்க உட்காந்து அழுகிறது? எங்க உட்காந்து அழுகிறது? பாவம்ன்றது என்னது? பண்டின்றது என்னது? பன்றின்றது பாவத்தை குறிக்கிறது, சேற்றை குறிக்கிறது. வசனம் நீதிமொழியில சொல்லுது, கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யுது திரும்ப? அப்ப பாவத்தை தான் என்ன செய்யுது பன்னி கூட்டம். இங்க அந்த பன்னி கூட்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இங்க அடிச்சு புலந்து உரண்டு அப்படி என்ன பண்றது? தலைமுடியெல்லாம் பிச்சு ஐயோ ஏசப்பா அப்படின்றதுனால என்ன வராது? ஒன்றுமே நடப்பதில்லை. ஏன் அற்புதங்கள் நடப்பதில்லை? நிறைய நேரங்களில் சுகத்துக்காக ஜனங்க கதறாங்க. எப்படி? ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, ஐயா என்ன பாருங்கப்பா, ஐயா நீங்க வாங்கப்பான்னா அங்க பதில என்ன செய்ய மாட்டேன்னுது. கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து எழும்பி என்னிடத்திற்கு திரும்பு, உனக்கான ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம திரும்பும் போது நமக்கான நன்மைகள் வந்துருங்க. நம்ம கேட்கவே இவன் போய், எப்பா வீட்டுக்குள்ள ஏதாவது ட்ரெஸ் வச்சிருக்கீங்களாப்பா, மோதிரம் ஏதாவது அவனை கேட்டான். யாரு கொடுத்தது இதெல்லாம்? நான் சொல்றேன், நீங்கள் தகப்பன் இடத்திற்கு நாம திரும்பும் போது நாம் கேட்காத நிறைய நன்மைகளை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அவர் என்ன சொல்றாரு? இவன் சொல்றான் நான் வேலைக்காரனா இருந்துக்கிறேன். அவர் சொல்ற உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க. அப்ப பாருங்க, தகப்பன் எப்பயுமே எனக்கு உயர்ந்ததான் வச்சிருக்கிறாரு. ஆனா நான் எங்க உட்கார்ந்திருக்கேன்? நான் எங்க உட்கார்ந்திருக்கேன்? விட முடியாத பாவங்களுக்குள்ள சிக்கி கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? தவித்து கொண்டிருக்கேன். என்னைக்கு எனக்கு புத்தி தெரியுது? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு என்னைக்கு? நிறைய பேர் தகப்பனுக்கு புத்தி தெரியணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி? ஏசப்பா நான் தான் அப்படி வந்துட்டேன், எங்க அப்பா புத்தி இல்லாம அங்கேயே கிடக்காருப்பா, எங்க அப்பாவை எப்படியாவது இங்க அனுப்புங்கன்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஆண்டவரே உங்களுக்கு கண்ணே இல்லையா, காதே இல்லையா, மூக்கே இல்லையா, நீங்க பாக்குறதே இல்லையான்னு அவர்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார? கர்த்தரை குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. யாருங்க திரும்பணும்? நான் தான் திரும்பணும். யாருங்க போனது? நான் தான் போனேன். அவரை என்ன வரட்டி விட்டாரு, இந்தாப்பா உனக்கு உள்ளதுதான் கோடிக்கணும் திசப்பக்கம் என்ன செஞ்சிடாத. உலக தகப்பன் அப்படி அனுப்புவாங்க, பரம தகப்பன் என்னைக்கு அப்படி அனுப்புறது இல்ல. எல்லாத்தையும் இழந்து நிற்கதியா வந்து நிக்கிறான். வர்றாரு, கட்டி அணைக்கிறாரு, முத்தமிடுறாரு, உயர்ந்ததை கொண்டு வாங்கன்றாரு. நான் சொல்றேன், புத்தி நமக்கு தெளியும் போது அதான் மைண்டு தான் முக்கியம். என்ன சொல்லுங்க, மைண்டு. பண்ணி கூட்டத்துல உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணாங்க? என்ன தெளிவு உண்டாயிரணும்? ஐயோ நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, என் வாழ்க்கை இதுக்காக அழைக்கப்பட்டது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பன்னி கூட்டத்துல இருக்கும்போது என்னன்னு தெரியலங்க, எனக்கு அழைப்பு எங்க இந்த பன்னி கூட்டத்துல இருக்கணும்னு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, இன்னைக்கு எனக்கு ஏதோ எழுதிட்டாரு அப்படின்னு தகப்பனா எழுதினாரு அவருக்கு, பன்னி கூட்டத்துல போய் நீ இருக்கணும்னு. அவருக்கு உட்காந்து மூத்தவன் வேலை வயல்ல உட்கார்ந்து இருக்கணும், இளையவன் பன்னி கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கணும்னா அழைப்பு வச்சாது இல்ல. யார் தெரிந்தெடுத்தது? அதை தெரிந்தெடுத்தது யாரு? அவன் தான் தெரிந்தெடுத்தான். தேவன் அனுப்புனாரு. நிறைய பேர் ஆண்டவரை குறை சொல்லிட்டு உட்காந்து, ஏன் தெரியல ஆண்டவரே, அவங்க எல்லாம் பாருங்க வீட்டுல நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் பாருங்க எனக்கு ஒண்ணுமே, எனக்கு ஏன் ஆண்டவரை இப்படி ஒண்ணு அனுமதிச்சீங்கன்னு அவர் என்னமோ நமக்கு என்ன செஞ்சுட்டு உட்காந்து, உனக்கு நாளைக்கு கஞ்சி தான், நாளைக்கு உனக்கு ஊறுகாதான்னு சொல்லி மெனு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அவர் எனக்காக உயர்ந்ததை வச்சிருக்காரு. என்ன சொன்னாரு? கொளுத்த கன்று. எல்லாம் சொல்லுங்க, கொளுத்த கன்று, உயர்ந்த வஸ்திரம், கைகளுக்கு மோதிரம், அதிகாரம். மகன்ற அதிகாரத்தை கொடுக்க, மோதிரம் எதை குறிக்குது? அதிகாரத்தை குறிக்கிறது. எதை காண்பிக்குது? என் மகன்டா அப்படின்ற அதிகாரத்தை என்ன செய்யுது? கால்களுக்கு என்னது? செருப்பு கூட இல்லாம எத்தனையோ மைலுக்கு அப்பா இருந்து என்ன செஞ்சிருக்கான், கால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் போச்சு. ஆனா
ஆனா தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு விசேஷமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப ஆண்டவரே நான் உம்மிடத்திற்கு திரும்புகிறேன் நான் சொல்லும் போது அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கு. ஒருவேளை பலவீனத்தில் நீங்க இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு, நான் சொல்லுவேன் அவங்க இவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சிருக்காதீங்க. இந்த 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 இளையகுமாரன் மட்டும் அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் பாருங்க, அவன் எதையுமே என்ன செய்யல, குறை சொல்லவே இல்லை. இந்த தேசம் சரியில்லைங்க, நான் வந்த இடம் சரியில்லைங்க. சில சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, என்னைக்கு கல்யாணம் பண்ணி நான் வந்தனோ அந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கே என்ன ஆகி போச்சு, அன்னைக்கே போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க. வந்தேன் பாருங்க, எல்லாம் எங்க வீட்டுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ராணி மாணி ஆகோ ஓகோ எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அங்க என்ன நடந்துச்சு நமக்கு தான் என்ன செய்யும் தெரியும். ஆனா சொல்றது என்ன பண்றது, ஆஹா ஓஹோ ஐயோ தாங்குவாங்க என்ன அப்படின்னு இவ்வளவு நேரம் தாங்கிட்டு இருக்க முடியுமா, என்ன ஆகுறது சொல்லுங்க. அப்படி என்ன செய்யறது, சூழ்நிலைகள் மேல பழிய போட்டுட்டு இருக்க. சிலர் வந்து பஞ்சத்தை பழிய போடுறது. எப்படி, நான் நல்லா தாங்க இருந்தேன், ஆனா பாருங்க எனக்கு தொழில ஒரு நஷ்டம் வந்துருச்சுங்க, என்கிட்ட எல்லாம் என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சுங்க. சிலர் சொல்லுவாங்க நல்லா இருந்தாங்க, இவன் கூட சேர்ந்தேன், அன்னைக்கே என்ன ஆயிடுச்சு போச்சு, எல்லாம் அநியாயம் போச்சு அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறது அன்னைக்கு. சில சொல்ல எனக்கு என்ன திறமை இருக்கு தெரியுமாங்க, எனக்கு எவனுமே வேலை கொடுக்கலங்க, இந்த பண்ணி கூட்டத்துல அவன் வேலை கொடுத்தாங்க. அப்படி என்ன செய்யறது, அவன் பாவம் கஷ்டப்படுறான்ட்டு ஒரு வேலையை கொடுத்துருக்கான், அவனையும் சேர்த்து என்ன செய்யறது, குறை சொல்றது. அதை எதையுமே அவன் சொல்லலைங்க, தன் தவறை உணர்ந்தான் பாருங்க. நான் எனக்கு இதெல்லாம் என் தவறு கிடையாதுங்க, இன்னைக்கு என் குடும்பம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு, என் பிள்ளைகள் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு, நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு, என் பொருளாதாரம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு என் சூழ்நிலையோ என் தாய் தகப்பனோ நான் வளர்ந்த விதமோ எனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களோ எதுவுமே காரணம் இல்லைங்க, நான் தான் காரணங்க, நான் தாங்க தகப்பனை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு தன் தவறை ஒத்துக்கொண்டான் பாருங்க. அதுதான் அவன் செய்த நல்ல காரியம். ஹல்லேலூயா. நமக்கு பழி போடுறதுக்கு 1000 காரணம் இருக்கு. தவறு செய்யும் போது கூட யாருமே நான் தெரியாம செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, எனக்கு இதாங்க பிரச்சனை, இதனாலதாங்க என்ன செஞ்சுட்டேன், இதனாலதாங்க செஞ்சுட்டேன், அதனாலதாங்க செஞ்சுட்டேன் அப்படின்னு. இந்த ஏவாள் மாதிரி எப்படி என்ன செய்யறது, அவரு தாங்க கொடுத்தாங்க, அந்த சர்ப்பம் கொடுத்துச்சுங்க. ஆதாம் என்ன பண்றது, மனைவி கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது ஐயா தெரியாம சாப்பிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா என்ன சொல்றது, மற்றவங்களே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆதாம் மாதிரி நீங்க கொடுத்தது அவரே கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். யார, ஆண்டவரே சொல்லிட்டாங்க, எங்க அடிச்சா கரெக்டா அடிக்கலாம்னு தெரிஞ்சிருச்சு. அவன் என்ன செஞ்சுட்டான், ஆண்டவரே என் மனைவி கொடுத்தாலும் சாப்பிட்டேன்னு சொல்லல, நீர் கொடுத்த அந்த துணை கொடுத்ததுனாலதான் ஆண்டவரே யார போட்டான். நான் ஒரு துணையை காட்டேன் ஆண்டவரே, நீங்க தேவையில்லாம என்ன கொடுத்து என்ன மம்பளை மாட்டி விட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு யார போட்டான் அவன். தேவனையே சிலர் அப்படியே போட்டுற, நீங்க தான் ஆண்டவரேன்ட்டு என்ன செஞ்சுறது இல்லைங்க. நம்ம தவறு இன்னைக்கு நம்ம சூழ்நிலைக்கு நான் சொல்றேன், என்ன சொல்றேன், நான் இந்த நிலைமையில இருப்பதற்கு காரணம் என்னுடைய சூழ்நிலையோ என்னுடைய பெற்றோரோ எதுவுமே இல்லைங்க, நான் தான் காரணங்க. என்னைக்கு நான் தேவனிடத்திற்கு திரும்புகிறோனோ அன்னைக்கு எனக்காக பெரிய ஆசீர்வாதங்களை காத்து கொண்டிருக்கு. அந்த நிலைமைக்கு நம்ம என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் தவறுக்கு நானே பொறுப்பேற்கிறேன், என் குடும்பத்திற்கு நானே பொறுப்பேற்கிறேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் இன்னைக்கு தரித்திரத்துல இருக்குன்னா அதை இதையும் காரணம் காட்டிட்டு என்ன செய்யாதீங்க. நோ, நான் தகப்பனத்துக்கு திரும்பி இருந்தேன்னா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குங்க. ஹல்லேலூயா. நல்ல கொளுத்து கன்றை வச்சிருக்காரு, உயர்ந்த மோதிரம் வச்சிருக்காருங்க, செருப்பு வச்சிருக்காருங்க, வஸ்திரம் வச்சிருக்காருங்க. எல்லாம் லோ குவாலிட்டி கிடையாது, எல்லாம் இப்ப எந்த குவாலிட்டியில வச்சிருக்காரு, எனக்காக தேவன் சிறந்ததை தான் வச்சிருக்கிறாரு. சிலர் பாருங்க சில காரியத்துல திரும்புவாங்க, சில காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சில காரியத்தை திரும்பவே மாட்டாங்க, சில காரியத்தை விடுவாங்க, சில காரியத்தை விடவே. நான் சொல்றேன், அவன் வந்து பாருங்க அந்த பண்ணி கூட்டத்துல இருந்து வரும்போது எப்படித்தான் வந்தான், அது எல்லாத்தையும் 4 பண்ணி சேர்த்தா கூட்டு வந்தான். எப்பா வந்ததே வந்துட்டேன், அங்க வேலை செஞ்சதுக்கு 4 பண்ணி கொடுத்தாங்கப்பா, கொண்டு வந்திருக்கேன், இங்க வளர்த்து என்ன செஞ்சுக்கிறேன் அப்படி இழுத்துட்டா வந்தான். அவன் ஒன்றையுமே அங்க விட்டுட்டு வந்துட்டான், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான். ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையே, இந்த ஒரு தெளிவு நம்ம மனதுக்குள்ள வரணுங்க, இந்த ஒரு தெளிவு வரணும். ஆண்டவரே நான் இங்க வாழ வேண்டிய ஆளே கிடையாது ஆண்டவரே, இந்த ஒரு கஷ்டத்துல நான் இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையா, ராஜா விட்டு பிள்ளையா வாழணும் ஆண்டவரே. நீங்க திரும்பி பாருங்க, உங்க மனதை நீங்க திருப்பி பாருங்க, உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்க வழியை தேடி வருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து இருக்கலாமா, ஆண்டோடைய சமூகத்துல அர்ப்பணிங்க, ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா ஆமென். வசனத்தை கேட்டு அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, வசனத்தை கேட்டு எப்படி போயிடக்கூடாது, டிவியில உட்காந்து வெயிட் லாஸ் பண்ற மாதிரி உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்க கூடாது. அடடா என்ன மாதிரி ஓடுறாங்க, என்ன மாதிரி தவுறாங்க, ஐயோ இப்படி தவுறாங்களே அப்படின்ட்டு தவறதையே பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படியே நம்ம உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, அங்க உட்காந்து சிப்ஸையும் லட்டையும் இனிப்பையும் அள்ளி என்ன செஞ்சுட்டு இருக்கிறது,
உட்காந்து அள்ளி சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சா என்ன செய்ய முடியாது. என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்? அது ஏன் சொல்றேன்னா, ஒரு சாட்சி நான் கேட்டேன். நான் ஒருத்தர் உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காரு, 2 வாரமா உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்காரு, வெயிட் லாஸ், எப்படி வெயிட்டை குறைப்பது என்று நிறைய அப்படியே எழுதுவாராம். இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும் உட்காந்து. இது உட்காந்து 2 வாரம் கேட்டவர் போய் வெயிட் செக் பண்றாரு, 13 கிலோ டக்குன்னு உடம்பு என்ன செஞ்சிருச்சு, உடம்பு கூடிருச்சு. எதுக்கு? உட்காந்து உட்காந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு உட்காந்து என்ன செய்யறது, எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே எழுதுறது எல்லாத்தையும். என்னது அப்படி எழுதுறதுனால வார்த்தை கேட்கிறேன், ஆண்டவரே நான் திரும்ப வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கு ஆண்டவரே, ஏன் இத்தனை இவ்வளவு தூரம் நான் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு தூரம் நான் பிரயாசப்படுறேனே, ஏன் இந்த வியாதி எனக்கு சுகமாகல ஆண்டவரே, ஏன் இந்த தரித்திர நிலைமை என்னால விடுபட முடியல, ஒருவேளை இன்னும் நான் ஏதாவது அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் இருக்கணும் ஆண்டவரே, இன்னும் நான் தகப்பன்ட்ட பூரணமாய் நான் வராம இருக்கணும் ஆண்டவரே, இன்னும் என்கிட்ட என்ன மாற வேண்டி இருக்கு, நான் உங்க இடத்துல வந்துடுறேன் ஆண்டவரே அப்படி நம்ம வரும்போது அவன் நமக்கான ஆசீர்வாதங்கள் வழியே வருகிறது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும், எல்லாம் சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்த தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க? நினைக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும். அப்படின்னா நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, இது நமக்கு நடந்தா, ஐயோ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, சேரி பாக்குறீங்க, ஐயோ இந்த சேரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செய்றீங்க, நினைக்கிறீங்க. அதுக்காக என்ன பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, ஏசப்பா எனக்கு என்ன செய்யுங்க தாங்கன உடனே. தேவன் ஒரு நாளும் நீங்க நினைச்சு நீங்க வேண்டிக் கொண்டதை விட ஒரு லோ குவாலிட்டியை கர்த்தர் என்ன செய்யறது இல்ல. என்னதான் சொல்ல தர்றாரு ஆண்டவர்? எல்லாம் சொல்லுங்க, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, நான் சொல்றேன் ஒரு வீடு இல்லைங்க, அநேக வீடுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஒரு வாகனத்துக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கு, நான் சொல்றேன் ஒரு வாகனம் இல்ல, நீங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமா தான் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க கேட்கலாம். தகப்பன் பாருங்க, இவன் எதுக்கு என்ன கேட்டான் அப்பாட்ட, என்ன வேலைக்காரனா நீங்க ஏத்துக்கங்கன்னா இவன் என்ன செய்தான். ஆனா அப்பா என்ன செஞ்சாரு, அவன் நினைத்ததற்கும் அவன் கேட்டதற்கும் அதிகமாய் அவனை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. தகப்பனோடு சேர்ந்து அவன் என்ன செய்வான், அங்க என்ஜாய் பண்ண. அங்க போய் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. நிறைய நேரங்களில் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கலன்னா ஒரு அறிவு வந்துடணும், என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, நம்மளால முன்னேற முடியலையே, மேல வர முடியலையே போதே மைண்டுக்குள்ள என்ன உண்டாரணும், ஒரு பல்ப் அங்க என்ன செஞ்சிடணும், மைண்ட்ல எல்லாம் சொல்லுங்க, மைண்ட்ல ஒரு பல்ப் அடிச்சிடணும், ஒரு வெளிச்சம் உதிச்சிடணும். இல்லையே இவ்வளவு பிரயாசப்படுறோமே ஆனா வரலையே. ஆனா பாருங்க, தகப்பன் வீட்டுல அவன் ஒண்ணுமே செய்யலைங்க, எல்லாமே என்ன செய்யுது, அதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். நிறைய கிறிஸ்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிரயாசப்படுறாங்க, ஓடி ஓடி உழைக்கிறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, உட்கார்றது வீட்டுல எப்படி மைண்ட் எல்லாம் எதாவது இருக்கு, அங்க வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியலங்க. உண்மையை சொல்றேன், நிறைய கிறிஸ்தவங்க அப்படி கஷ்டப்படுறாங்க. ஆனா தகப்பன்ட்ட நீங்க வரும்போது, தேவ சமூகத்துல நீங்க இருக்கும்போது, உயர்ந்த ஆசீர்வாதங்களால கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாருங்க. ஹல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாருங்க, உயர்ந்த ரகத்துல. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு மட்ட ரகமே கிடையாது, எனக்காக தேவன் வைத்திருக்கிறது உயர்ந்த ரகம். எல்லாம் சொன்னா உயர்ந்தவன், எனக்காக பெஸ்ட் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த அறிக்கை, அந்த தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது ஆண்டவர் நீங்க கேட்கணும், என்ன கேட்கணும், ஆண்டவரே நான் ஏதாவது கூட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கேனா, ஏதாவது கூட்டத்துக்குள்ள சில நேரம் தெரியாது, நம்மளே அறியாமையே நம்ம போய் என்ன செஞ்சிருப்போம், சில கூட்டத்துக்குள்ள மாட்டி நம்ம என்ன செஞ்சிருப்போம், தவித்து கொண்டிருப்போம். அது நம்முடைய சுகத்திற்கு, நம்ம ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய உயர்வுக்கு, நம்ம குடும்பம் விடுதலை அடைவதற்கு, குடும்பம் ரட்சிப்படைவதற்கு ஒரு தடையா என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா தேவன் இறங்கி வந்து அங்க என்ன செய்ய முடியாது. தேவன் என்ன எதிர்பார்க்க நிறைய நேரங்கள், அதனாலதான் ஆண்டவரே நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடாதீங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இப்ப என் கூட தான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அவர் இனிமேல் இறங்கி வர முடியுமா? ஏற்கனவே அவர் இறங்கி வந்து செய்வதை என்றதே செய்து எல்லாம் முடிந்தது என்று முடித்து விட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. நீங்க இறங்கி வர்றதுனால அவர் டம்முன்னு இறங்கி வர்றது, ஏசப்பா இப்ப வந்துருங்க அப்படின்னா அவர் இறங்கி வர மாட்டாருங்க. ஏன்னா அவர் இறங்கி வந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அவர் திரும்ப என்ன செய்ய போறது இல்ல, ராஜாதி ராஜாவாய் மீட்கிறதுக்காக தான் வர போறாரு. அதனால வீட்டுல வந்து உப்பு இல்லைனாலும் வீட்டுல புளி இல்லைனாலும் இறங்கி வாங்கன்னு அவர் அங்கிருந்து என்ன செய்யறது இல்ல, இறங்கி வர்றதே கிடையாது.
எனக்காக அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு வேண்டிய நன்மையை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எந்த இடத்துல விழுந்திருக்கேன் நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. போது நான் சொல்றேன், நீங்கள் கேட்காத ஒரு எல்லைக்குள்ள கர்த்தர் உங்களை வச்சிருவாரு. எனக்கு இதை செய்யுங்க நீங்க கேட்கவே தேவையில்லைங்க. நான் அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்னன்னா, எனக்கு நீங்க இதை தாங்க நீங்க கேட்க வேண்டியதே இல்லை, அதெல்லாம் உங்கள்கிட்ட சம்பூர்ணமா நிரம்பி இருக்கும். அந்த மகனுக்கு அதான் நடந்து. இவன் எதையுமே என்ன செய்யல, கேட்கல. தகப்பன்ட்ட போனா அவனுக்கு தேவையானதை எல்லாம் சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுத்தார். ஒரு தேவ பிள்ளைக்கு நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு இதை தாங்க அதை தாங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு நீங்க கேட்கிற லெவல்லே நீங்க என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரே, நான் கேட்டதுக்கும் மீதிய நான் விரும்பினதுக்கு அதிகமாக தான் ஆண்டவரே நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க. இதுதான் உங்களை என்னை குறிச்ச தேவ திட்டம். ஹல்லேலூயா. இந்த மைண்ட் உங்களுக்குள்ள என்ன செய்யட்டும். தேவன் மன்னிக்கிறவரா என்ன செய்யறாரு, தேவன் மன்னிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம் உங்களுக்குள்ள மனதில் உதிக்கும் போது நீங்க அந்த வெற்றிக்கு நேரம் என்ன செய்வீங்க. மனதை எப்படிங்க புதுசாகணும், இப்படி புதுசாகணும். நீர் என்னை என்ன செய்கிறவர், மன்னிக்கிறவர். ஆண்டவரே, நம்ம இடத்திற்கு வருகிற போதெல்லாம் என்ன நீர் என்ன செய்கிறீர். இன்னைக்கு வராத நாளைக்கு வந்து சொன்னாரா, இப்ப வராத நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. எப்ப நீங்க கூப்பிட்டாலும் உங்க சத்தத்தை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப நீங்க வந்தாலும் உங்க குரலுக்கு செவி கொடுக்க அவர் ஆயத்தமா. கண்களை மூடி செபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பாவங்களை மன்னிக்கிறவரப்பா, குற்றங்களை மன்னிக்கிறவரப்பா, மீறுதல்களை மன்னிக்கிறவரப்பா, மன்னிப்பதற்கு தயைபெருத்த தெய்வனாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தூரம் போன இளைய குமாரன் உம்மிடத்துல திரும்பி வந்த பொழுது அவனை ஓடி போய் அணைத்தீங்க ஆண்டவரே. எனக்காக நீங்க ஓடி வருகிறவராய் இருக்கிறீரப்பா. நாம் இடத்திற்கு திரும்பி வரும்போது எனக்காக வருகிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் நினைப்பதற்கும் நான் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை எனக்காக நீங்க செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போய் ஏதாவது காரியத்துல ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இழந்த நிலைமையில, சுகத்தை இழந்த நிலைமையில, ஆரோக்கியத்தை இழந்த நிலைமையில, ஆண்டவரே உயர்வுகளை இழந்த நிலைமையில ஒருவேளை நாங்க இன்னைக்கு இருக்கிறோம்னா சப்பா, நாங்க இன்னைக்கு ஆண்டவரே எங்க புத்தியில ஒரு தெளிவு வரட்டும் ஆண்டவரே. நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இது அல்ல, நம்ம என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கக்கூடாது, நாங்கள் ஆசீர்வாதமான ஒரு குட்டி பரலோகமாக என் குடும்பம் இருக்க நான் என்னை திருப்புகிறேன் ஆண்டவரே. மனம் வருந்ததல்லப்பா, மனம் திரும்புவதை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. பாவம் செய்துவிட்டு மனம் வருந்ததலை அல்லப்பா, உம்மிடத்திற்கு திரும்புவதை நீர் எதிர்பார்க்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த நாளில் உம்மிடத்திற்கு நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை குற்றங்களை எல்லாம் நீர் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. இந்த கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு நாளும் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ரகத்தை ஆண்டவரே நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த உயர்ந்த ஆசீர்வாதங்களை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த உயர்ந்த ஐக்கியத்தை, அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிறைவை, மகிழ்ச்சியை நான் இழந்துடக்கூடாதப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.